அடர்ந்த மரக்கிளைகளுக்கு ஊடாக கேரனின் கூர்மையான பார்வை பாய்ந்தது. அவன் தனது இலக்கை சரியாக கண்டறிந்து விட்டான். ஒரு பிரம்மாண்டமான பனிச்சிகர ஊசியிலை மரத்தின் அடியில் 19 பனி ஓநாய்கள் தங்கியிருந்தன. கூட்டத்தின் அமைப்பு: 9 முதிர்ந்த ஓநாய்கள், ஒவ்வொன்றும் 2.5 மீட்டர் நீளம் கொண்டவை, மற்றும் 10 சிறிய குட்டிகள் அங்கே இருந்தன. அவை தங்களது வெள்ளை நிற ரோமங்களை நாவால் வருடி சுத்தம் செய்து கொண்டிருந்தன. வலிமை: 19 ஓநாய்கள் என்பது ஒரு சிறிய எண்ணிக்கையாக தோன்றலாம். ஆனால் பனி ஓநாய்களை பொறுத்தவரை இது ஒரு மிகப்பெரிய குழு. பொதுவாக இவை 6 முதல் 9 உறுப்பினர்களாகவே வாழும். ஆற்றல்: ஒவ்வொரு முதிர்ந்த பனி ஓநாயும் ஒரு பனி புலிக்கு இணையான வலிமை கொண்டது. இந்த 19 ஓநாய்களும் நினைத்தால் இந்த முழு காட்டையுமே தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். தலைவன் ஓநாயின் உள்ளுணர்வு: கேரன் வானத்தில் மிக உயரத்தில் இருந்ததால் கீழே இருந்த ஓநாய்களுக்கு அவனது வருகை தெரியவில்லை. ஆனால் அந்த கூட்டத்தின் தலைவன் மட்டும் ஏதோ ஒரு அசாதாரண மாற்றத்தை உணர்ந்தது. சந்தேகம்: அந்த தலைவன் ஓநாய் சுற்றும் முற்றும் பார்த்தது. அதன் உள்ளுணர்வு ஏதோ ஒரு ஆபத்து தன்னை நோட்டமிடுவதை உணர்த்தியது. தடுமாற்றம்: கேரனின் தீவிரமான பார்வை அதன் மேல் விழுந்ததால் அது அமைதியற்று காணப்பட்டது. ஆனால் அந்த பார்வை எங்கிருந்து வருகிறது என்பதை அதனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மிரட்டும் இரக்கம்: ஒரு வெள்ளி மலை இறங்குவது போல கேரனின் கண்கள் மின்னின. அவன் தனது பிரம்மாண்டமான சிறகுகளை விரித்து மேகக்கூட்டங்களை கடந்து மெல்ல கீழ்நோக்கி இறங்கத் தொடங்கினான். அவன் மிக மெதுவாகவே இறங்கினான். ஆனால் அவனது 20 மீட்டர் நீளமும் 24 மீட்டர் சிறகு விரிப்பும் கொண்ட அந்த வெள்ளி நிற உடல் வானத்திலிருந்து ஒரு பெரிய மேகமே கீழே இறங்கி வருவது போன்ற பிரம்மாண்டத்தை தந்தது. அவனது ஒவ்வொரு அசைவும் அந்த காட்டின் மேல் ஒரு பெரும் நிழலை படர செய்தது. பனிச்சமவெளியின் பிரபுக்களே, உங்கள் உண்மையான எஜமானன் வந்துவிட்டான் என்று கேரன் மௌனமாக நினைத்து கொண்டான். கேரன் கீழே இறங்க இறங்க அவனது பிரம்மாண்டமான உடல் ஒரு மாபெரும் நிழலை பூமியில் படர செய்தது. அவன் சாதாரணமாக இறங்கவில்லை. அவனது வருகையாலேயே அந்த பகுதியில் ஒரு பனி புயல் உருவானது போல குளிர்ந்த காற்று சுழன்று வீசியது. சூரிய ஒளியை மறைத்தபடி ஒரு ராட்சத வெள்ளி மேகம் கீழே இறங்கி வருவதைக் கண்டதும் அந்த பனி ஓநாய்கள் உடனடியாக விழிப்புணர்வடைந்தன. அவை தங்கள் தலைகளை உயர்த்தி வானத்தை பார்த்தன. ஓநாய்களின் தற்காப்பு. எச்சரிக்கை: கேரனை கண்ட மாத்திரத்தில் அந்த ஓநாய்கள் தங்கள் உடலை தாழ்த்தி தாக்கும் நிலைக்கு மாறின. அவற்றின் தொண்டையிலிருந்து ஒரு பயமுறுத்தும் கர்ஜனை வெளிவந்தது. இளம் ஓநாய்களின் வேகம்: கூட்டத்திலிருந்த சில துடிப்பான இளம் ஓநாய்கள் பயமில்லாமல் தங்கள் உடலில் தனிம ஆற்றலை ஏற்றி கேரனை தாக்கத் தயாரான. ஆனால் அனுபவம் வாய்ந்த அந்த தலைவன் ஓநாய், அதாவது ஆல்ஃபா வுல்ஃப், இளம் ஓநாய்களை தடுத்து நிறுத்தியது. அது கேரனின் உருவத்தைக் கண்டு திகைத்து போனது. தவறான அடையாளம்: வெள்ளி டிராகனா? அந்த தலைவன் ஓநாய் கேரனின் வெள்ளி நிற செதில்களையும் அவனது பிரம்மாண்டமான உருவத்தையும் பார்த்து அவன் ஒரு வலிமையான முதிர்ந்த வெள்ளி டிராகன் என்று தவறாக கணக்கிட்டது. உண்மையில் கேரன் ஒரு வெள்ளி டிராகனை விட பல மடங்கு வலிமை கொண்ட கால டிராகன் என்பதை அது அறியவில்லை. கேரன் தனது சிறகுகளை மடித்துக்கொண்டு அந்த ஓநாய்களின் எல்லைக்குள் கம்பீரமாக வந்து அமர்ந்தான். அவனது அமைதியான ஆனால் அதிகாரம் வாய்ந்த பார்வை அந்த இடத்தையே நிசப்தமாக்கியது. ஓநாய் தலைவனின் கேள்வி. தலைவன் ஓநாய் மெல்ல முன்னே வந்து மரியாதையான துணையில் மனிதர்களின் பொதுவான மொழியில் பேசியது. இது உல்ஃப்ஹார்ட் குலத்தின் எல்லை. வலிமை மிக்க வெள்ளி டிராகனே, தாங்கள் இங்கே எதற்காக வந்திருக்கிறீர்கள்? தாங்கள் நல்ல எண்ணத்துடன் வந்திருந்தால் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். ஒருவேளை தீய எண்ணத்துடன் வந்திருந்தால்... அதன் குரல் அங்கே சட்டென்று நின்றது. கேரனின் பிரம்மாண்டமான உருவத்திற்கு முன்னால் 3 மீட்டர் நீளம் கொண்ட அந்த தலைவன் ஓநாய் ஒரு சிறு துரும்பு போலவே இருந்தது. இருந்தபோதிலும் அதன் அஞ்சாத குணம் கேரனுக்கு பிடித்திருந்தது. அந்த ஓநாய் தன்னை ஒரு வெள்ளி டிராகன் என்று அழைத்ததை கேட்டபோது கேரனுக்குள் ஒரு மெல்லிய சிரிப்பு எழுந்தது. உண்மைதான், ஒரு சாதாரண ஜீவனுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தால் நான் இப்போது ஒரு வெள்ளி டிராகனை விட வெள்ளி டிராகனாகத்தான் தெரிகிறேன். மற்றவர்களின் பார்வையில் ஒரு வெட்கக்கேடான வெள்ளை டிராகனாக தெரிந்த பிம்பத்திலிருந்து நான் அறியாமலேயே விடுபட்டு விட்டேன். ஆனால் கேரனுக்கு நிறம் முக்கியமல்ல. அவன் ஒரு கால டிராகன் என்பதே அவனது உண்மையான பெருமை. அவன் அந்த ஓநாயின் தவறை திருத்த விரும்பவில்லை. ஒரு கம்பீரமான அழைப்பு. கேரன் தனது பிரம்மாண்டமான தலையை மெல்ல தாழ்த்தி அந்த ஓநாய் தலைவனுக்கு மிக அருகில் கொண்டு வந்தான். அவனது நிழல் அந்த ஓநாயை முழுவதுமாக மறைத்தது. அமைதியான ஆனால் அதிகாரம் வாய்ந்த குரலில் கேரன் பேசினான். உன்னுடைய பனி ஓநாய்கள் பனிச்சமவெளியின் பிரபுக்கள் என்று அழைக்கப்படுவதாக நான் கேள்விப்பட்டேன். தற்செயலாக எனக்கு ஒரு பனிச்சமவெளியின் பிரபு எனது துணையாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம்.
சற்று இடைவெளி விட்டு கேரன் தனது ஊடுருவும் பார்வையால் அந்த ஓநாயை பார்த்து கேட்டான். இப்பொழுது சொல், இது நல்ல எண்ணமா அல்லது தீய எண்ணமா? நிலைமையின் தீவிரம். கேரனின் கேள்வியை கேட்டதும் அந்த ஓநாய் கூட்டமே அதிரம் பொழித்தது. துணையாக இருப்பது என்பது ஒரு கௌரவமான சொல்லாக தெரிந்தாலும் ஒரு டிராகனை பொறுத்தவரை அது அடிபணிதல் என்பதையே குறிக்கும். தலைவனின் இக்கட்டான நிலை. தனது கூட்டத்தின் கௌரவத்தை விட்டுக் கொடுப்பதா அல்லது இந்த மலை போன்ற டிராகனை எதிர்த்து தனது இனத்தையே அழிப்பதா? கேரனின் எதிர்பார்ப்பு. அவன் ஒரு விட்டுக்கொடுப்பை விட ஒரு புத்திசாலித்தனமான சரணடைவையே அந்த ஓநாய்களிடம் எதிர்பார்க்கிறான். கேரனின் வார்த்தைகளை கேட்டதும் அந்த ஓநாய் கூட்டம் பெரும் சலசலப்புக்குள்ளானது. அவற்றுக்குள் ஒரு மிருதமான ஒலிகளும் மெல்லிய உருமல்களும் பரிமாறப்பட்டன. அவை கேரனுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை தங்களுக்குள் விவாதிப்பது போல தெரிந்தது. கேரனின் ஆளுமையால் ஏற்பட்ட அழுத்தத்தில் அந்த ஓநாய் தலைவன் அறியாமலேயே ஒரு அடி பின்வாங்கியது. ஆனால் தனது பலவீனத்தை காட்டிக்கொள்ள முடிக்கவில்லை என்றது அது தனது பயத்தை கட்டுப்படுத்தி கொண்டு கேரனை நிமிர்ந்து பார்த்தது. ஒரு கதை சொல்லும் தோரணையில் அது பேசத் தொடங்கியது. 7 ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு சாதாரண பனி ஓநாயாக இருந்தபோது எனது குலம் ஒரு முதிர்ந்த வெள்ளி டிராகனை சந்தித்தது. ஒரு பனி ஓநாய் குல தலைவனாக 2 வழிகள் உள்ளன. ஒன்று, தற்போதைய தலைவனை தோற்கடித்து அந்த இடத்தை பிடிப்பது. இது மிகவும் கடினமானது. இரண்டாவது, குலத்தை விட்டு வெளியேறி தனக்கென ஒரு புதிய குலத்தை உருவாக்கி அதற்கு ஒரு புதிய பெயரை சூட்டி தலைவனாவது. அந்த புதிய குலத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் தலைவனே பெயரை சூட்டுவான். காடு அதிரும் ஓநாய் முழக்கம். அவ்வாறு பேசிய பிறகு அந்த தலைவன் ஓநாய் தனது தலையை உயர்த்தி வானத்தை பார்த்து ஒரு நீண்ட தெளிவான ஊலையை எழுப்பியது. அந்த ஓசை அடர்ந்த பனிச்சிகர ஊசியிலை காட்டின் கிளைகளுக்கிடையே எதிரொலித்தது. அடுத்த 2 வினாடிகளில் காட்டின் வெவ்வேறு திசைகளிலிருந்தும் வெவ்வேறு தூரங்களிலிருந்தும் மற்ற ஓநாய்களின் ஊலை சத்தங்கள் பதிலாக கேட்டன. அவை அனைத்தும் தங்கள் தலைவனின் அழைப்பிற்கு பதிலளிப்பது போலவும் அவனது கட்டளைக்கு கட்டுப்படுவது போலவும் அந்த பகுதி முழுவதையும் அதிர செய்தன. மறைந்திருக்கும் படைகள். ஒன்றன் பின் ஒன்றாக ஓநாய்களின் சத்தங்கள் மேலோங்கி ஒலிப்பதை கேட்ட அந்த தலைவன் ஓநாய் கேரனிடம் ஏதோ ஒரு பெரிய உண்மையை சொல்ல தயாரானது. குலத்தின் பலம். அங்கே இருந்த 19 ஓநாய்கள் மட்டுமல்லாமல் அந்த காடு முழுவதிலும் பரவி கிடக்கும் தனது மொத்த வலிமையையும் அது கேரனுக்கு உணர்த்த முயற்சிக்கிறது. ஓநாய் தலைவனின் நோக்கம். அவன் கேரனிடம் சரணடையப் போகிறானா அல்லது தனது கூட்டத்தின் எண்ணிக்கையை காட்டி பேரம் பேசப் போகிறானா? ஓநாய் தலைவன் தனது ஊளையை நிறுத்திவிட்டு பெருமையுடன் தொடர்ந்தது. அந்த போர் நீண்ட நேரம் நடந்தது. இறுதியில் அந்த டிராகன் பலத்த காயங்களுடன் அவமானப்பட்டு திரும்பிச் சென்றது. எங்களது கூர்மையான நகங்களும் பற்களும் அதன் செதில்களை கிழித்து எறிந்தன. அந்த டிராகனின் புதிய இரத்தத்தால் நாங்கள் எங்களை நனைத்துக் கொண்டோம். இதை கேட்ட கேரன் ஏளனமாக புன்னகைத்துவிட்டு சொன்னான், என்ன, ஒரு சாதாரண வெள்ளை டிராகனுடன் இந்த வெள்ளி டிராகனை ஒப்பிடுகிறாயா? கேரனின் இரகசிய யூகம். அந்த ஓநாய் தலைவன் குறிப்பிட்ட அந்த அவமானப்பட்ட டிராகன் யாராக இருக்கும் என்று கேரன் யோசித்தான். மேற்கு பகுதி, முதிர்ந்த நிலை, கர்வம் மற்றும் திமிர், இந்த அடையாளங்களை வைத்து பார்க்கும்போது அது நிச்சயம் வெள்ளை டிராகன் பெண்மணி சாலியாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவன் சந்தேகித்தான். அப்படியென்றால் சாலியா அடிபணிந்தவர்களை தேடிச் சென்று இறுதியில் அவர்களிடமே அடிவாங்கிவிட்டு திரும்பியிருக்கிறாள் என்ற உண்மை கேரனுக்கு மிகுந்த வேடிக்கையாக இருந்தது. தனது தற்போதைய ஆதரவாளர்களில் ஒருவரான சாலியா முன்பு இந்த ஓநாய்களிடம் தோற்று ஓடியதை நினைத்து கேரன் இன்னும் ஆர்வம் கொண்டான். ஓநாய் தலைவனின் இறுதி எச்சரிக்கை. அந்த தலைவன் ஓநாய் கேரனின் பிரம்மாண்டமான உருவத்தைக் கண்டு உள்ளூர அச்சமடைந்தாலும் தனது உறுதியை கைவிடவில்லை. அதன் கண்களில் ஒரு மனிதனைப் போன்ற தீவிரத்தன்மை தெரிந்தது. அது உறுதியாக சொன்னது, உல்ஃப் ஹார்ட் குலம் எந்த ஒரு உயிரினத்திற்கும் அடிபணியாது. நீங்கள் எவ்வளவு வலிமையான முதிர்ந்த வெள்ளை டிராகனாக இருந்தாலும் சரி, தயவு செய்து திரும்பிச் செல்லுங்கள். இல்லையெனில் அன்று நடந்த அதே காட்சியை இன்றும் அரங்கேற்ற நாங்கள் தயங்க மாட்டோம். உங்களது இரத்தத்தை குடிக்கவும் நாங்கள் தயார். ஓநாய் தலைவன் பேசி முடித்த அடுத்த நொடி பனிபடர்ந்த தரையில் ஏதோ வேகமாக நகரும் சத்தம் கேட்டது. கேரன் அமைதியாக தனது பார்வையை சுற்றிலும் சுழற்றினான். பனிச்சிகர ஊசியிலை காட்டின் அனைத்து திசைகளிலிருந்தும் ஒரு அலை போல ஓநாய்கள் திரண்டு வந்தன. எண்ணிக்கை குறைந்தது 500 முதல் 600 ஓநாய்கள் அங்கே கூடிவிட்டன. வகைகள் வெள்ளை, கருப்பு, சாம்பல் மற்றும் சிவப்பு என பல நிறங்களில் ஓநாய்கள் இருந்தன. அவற்றில் சில சாதாரண காட்டு ஓநாய்கள், சில மாயாவி ஒளியுடன் மின்னும் மாயாவி ஓநாய்கள், அசுர ஓநாய்கள். சில ஓநாய்கள் 6 முதல் 7 மீட்டர் நீளம் கொண்ட பயங்கரமான அரக்கர்களைப் போல இருந்தன.
ஓநாய்களின் அரசன், குளிர்கால ஓநாய். இந்த காட்சியை கண்ட கேரனின் கண்கள் பிரகாசித்தன. அவனுக்குள் ஒரு மகிழ்ச்சி உண்டானது. பனி ஓநாய்கள் மிகவும் புத்திசாலித்தனமானவை மற்றும் ஆபத்தானவை. அவை ஓநாய் இனத்திற்கே ராஜாக்கள் போன்றவை. அவைகளால் அனைத்து வகை ஓநாய்களுடனும், ஏன் மனிதர்களால் வளர்க்கப்படும் நாய்களுடன் கூட தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் ஒரே ஒரு ஊளையில் ஒட்டுமொத்த காட்டிலுள்ள ஓநாய்களையும் திரட்டும் வலிமை இந்த தலைவன் ஓநாய் போன்ற சிலருக்கே உண்டு. 19 பனி ஓநாய்களை தனது கூட்டத்தில் வைத்திருப்பதிலிருந்தே இந்த தலைவனின் திறமை புரிகிறது. இவர்களை அடிபணிய வைத்தால் எனக்கு ஒரு மிகப்பெரிய மற்றும் விசுவாசமான ஓநாய் படை கிடைக்கும் என்று கேரன் கணக்கிட்டான். கேரனின் வியூகம். சுற்றிலும் 600 ஓநாய்கள் தன்னை சூழ்ந்து நின்றாலும் கேரன் துளியும் அச்சம்படவில்லை. 3 மீட்டர் நீளமுள்ள தலைவன் ஓநாய் 20 மீட்டர் நீளமுள்ள இந்த வெள்ளி நிற மலைக்கு முன்னால் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தது. தலைவனின் சவால். டிராகன் இரத்தத்தை மீண்டும் குடிக்க தயார் என்று அது உறுதியளித்துள்ளது. கேரனின் அமைதி. சாதாரண வெள்ளை டிராகன் தோற்று ஓடியிருக்கலாம், ஆனால் ஒரு கால டிராகனை வளைப்பது அவ்வளவு எளிதல்ல என்பதை அந்த ஓநாய்கள் இன்னும் உணரவில்லை. அந்த தலைவன் ஓநாய் தனது ஒட்டுமொத்த படையையும் திரட்டியது கேரனை பயமுறுத்துவதற்காகத்தான். ஆனால் விளைவு தலைகீழாக இருந்தது. ஒரு வலிமையான டிராகன் வானில் பறக்க, அதன் கீழே ஆயிரக்கணக்கான ஓநாய்கள் பின்தொடர்ந்து வருவது போன்ற காட்சி கேரனை பயமுறுத்துவதற்கு பதிலாக இந்த விசுவாசமான படையை எப்படியாவது தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஆசையை அவனுக்குள் தூண்டியது. படி ஓநாய்கள் மிகவும் பெருமைப்படிகூட. அசுர பலத்தை காட்டாவிட்டால் அவை பணியாது என்பதை கேரன் அறிந்து வந்தான். எனவே அவன் பொறுமையாக அந்த படை முழுமையாக திரளும் வரை காத்திருந்தான். லெஜெண்டரி நிலைக்கு நெருக்கமான ஆற்றல் கொண்ட அவனுக்கு ஒரு ஓநாய் கூட்டம் பயத்தை ஏற்படுத்துவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. விரைவில் அந்த தலைவன் அழைத்த அனைத்து ஓநாய்களும் அங்கே வந்து சேர்ந்தன. அந்த இடமே ஓநாய்களின் ஆக்கிரமிப்பு உருமல் சத்தத்தால் நிறைந்தது. பனி ஓநாய்களைப் போல் அல்லாமல் மற்ற ஓநாய்கள் வெறும் மிருக உணர்ச்சியால் தூண்டப்பட்டவை. கேரனின் பிரம்மாண்டத்தை கண்டதும் அவை ஆக்கிரமிப்பு தாக்கும் நிலைக்கு மாறின. கூட்டத்திலிருந்து 6 முதல் 8 மீட்டர் நீளமுள்ள 4 ராட்சத அரக்க ஓநாய்கள் வெளியே வந்து தலைவன் ஓநாய்க்கு பின்னால் நின்றன. மற்ற மாயாவி ஓநாய்களை விட இந்த 4 ஓநாய்களும் மிகவும் கொடூரமான மற்றும் இரத்தவெளி கொண்ட ஆற்றலை வெளிப்படுத்தின. ஓநாய்களின் இந்த தொடர்ச்சியான ஊளை சத்தம் பார்ப்பதற்கு பலமாக தெரிந்தாலும் கேரனுக்கு இது ஒரு சிறு குழந்தை தனது தசைகளை காட்டி ஒரு வீரனை மிரட்டுவது போலத்தான் தோன்றியது. கேரன் தனது வெள்ளி நிற சிறகுகளை மெல்ல அசைத்து தனது உண்மையான அதிகாரத்தை நிலைநாட்ட தயாரானான். அங்கே இருந்த ஓநாய்களிலேயே மிகப்பெரிய அரக்க ஓநாய் கூட கேரனின் ஒரு முன்னங்கால் அளவுக்குத்தான் இருந்தது. தனது படைகள் வந்துவிட்ட தைரியத்தில் அந்த தலைவன் ஓநாய் சற்றே அதிக நம்பிக்கையுடன் பேசினது. நாங்கள் வலிமையானவர்களை மதிக்கிறோம் முதிர்ந்த வெள்ளை டிராகனே. ஆனால் அதன் பொருள் உல்ஃப் ஹார்ட் குலம் போரைக் கண்டு அஞ்சுகிறது என்பதல்ல. கேரனை நேரடியாக எதிர்கொள்வதற்கு அது தனது காலடியில் பனி கிறிஸ்டல்களை உருவாக்கி அதன் மேல் ஏறி நின்று கேரனின் கண்மட்டத்திற்கு தன்னை உயர்த்தி கொண்டது. பலவீனமானவர்கள் செய்யும் இத்தகைய சிறு தந்திரங்களை கேரன் ஒரு பொருட்டாகவும் மதிக்கவில்லை. சரி, எல்லாரும் வந்துவிட்டீர்கள் என்றால் எல்லாவற்றையும் ஒரேடியாக கையாண்டு விடலாம் என்று கேரன் அமைதியாக கூறிவிட்டு தனது சிறகுகளை ஒருமுறை உதறி நிமிர்ந்து நின்று ஒரு இதமான புன்னகையை சிந்தினான். அடுத்த நொடி கேரனுக்கும் கால நதிக்கும் இடையிலான தொடர்பு ஆழமானது. பல நூற்றாண்டுகளின் கணம் கொண்ட காலத்தின் அழுத்தம் ஒரு மாபெரும் மலையைப் போல அந்த இடத்தை சூழ்ந்திருந்த ஒவ்வொரு ஓநாய் மீளும் வட்டவடிவில் பரவியது. அந்த தாக்கம் பட்ட மாத்திரத்தில் அனைத்து ஓநாய்களும் அப்படியே உறைந்து போனன. புத்திசாலித்தனமான பனி ஓநாய்களும் ராட்சத அரக்க ஓநாய்களும் ஓரளவுக்கு தாக்கு பிடித்தாலும் அவை எங்கே இருக்கிறோம் என்று தெரியாமல் குழப்பத்திலும் மயக்கத்திலும் ஆழ்ந்தன. ஆனால் மற்ற சாதாரண ஓநாய்களின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அவை பயத்தின் உச்சத்தில் தங்களது கட்டுப்பாட்டை இழந்து அங்கேயே மலம் கழித்துவிட்டு பாதி அளவு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவை போல செயலற்று போறன. தனது இருப்பின் ஒரு சிறு வெளிப்பாட்டிலேயே அந்த பெரும் படை நிலைகுலைந்ததைக் கண்டு கேரன் திருப்தியடைந்தான். கேரன் தனது ஆற்றலை வெளிப்படுத்திய விதம் அவனுக்கு மிகுந்த திருப்தியை அளித்தது. அதன்பின் திகைப்பில் உறைந்து போயிருந்த பனி ஓநாய்களின் வெற்று பார்வைகளுக்கு முன்னால் அவன் தனது வாயை திறந்தான். அங்கிருந்து கண்ணுக்கு தெரியாத, எவராலும் கண்டறிய முடியாத ஒரு பிரம்மாண்டமான கூம்பு வடிவ டிராகன் மூச்சு வெளிப்பட்டது. இது காலத்தின் ஓட்டத்தை வெளியேற்றும் மூச்சு. காலத்தையே சூறையாடும் மூச்சுடன் சேர்த்து ஒரு கால டிராகனிடம் இருக்கும் 2 மிக வலிமையான ஆயுதங்களில் இதுவும் ஒன்று. கேரனின் வாயிலிருந்து அந்த மூச்சு வெளிப்பட்ட அடுத்த கணமே அவனுக்கு முன்னால் இருந்த ஒவ்வொரு ஓநாயும் சுவடு தெரியாமல் மறைந்து போயின. காற்றில் அவற்றின் வாசனை இல்லை, தரையில் அவற்றின் கால் தடங்கள் இல்லை.
அவை இந்த உலகில் இருந்ததற்கான எந்த ஆதாரமுமே அங்கே மிஞ்சவில்லை. கேரன் தனது கழுத்தை மெல்ல ஒரு வட்டம் போலச் சுழற்றினான். அவன் ஒரு முழு சுற்றை முடிப்பதற்குள் அவனைச் சுற்றி நின்றிருந்த பனி ஓநாய்களைத் தவிர மற்ற அனைத்து ஓநாய்களும் மாயமாய் மறைந்துவிட்டன. மந்திர ஆற்றல் இல்லாத சாதாரண மிருகங்கள் மட்டுமல்லாது மாயாவி ஓநாய்களும் அந்த ராட்சத அரக்க ஓநாய்களும் கூட முற்றிலுமாக மறைந்து போயின. உறைபனியை விட குளிரான இந்த விசித்திரமான காட்சியைக் கண்டு பனி ஓநாய் குலம் மெல்ல விழிப்புணர்விற்கு வந்தது. அவர்களுக்கு என்ன நடந்தது என்று புரிந்தபோது அவர்கள் கடும் திகிலில் ஆட்பட்டனர். அவர்களின் கால்கள் பயத்தில் நடுங்கத் தொடங்கின. பனி ஓநாய்கள் தங்களின் இனமே அழிந்துவிட்டதாக நினைத்து ஆக்ரோஷமாக போரிடத் துணிவதை தடுக்க கேரன் அவற்றை தாக்காமல் அமைதி காத்தான். "நீ என்ன செய்தாய்?" என்று கேட்டவாறே அனைத்து பனி ஓநாய்களும் தங்களின் பற்களை காட்டி உருமிக்கொண்டு மிகுந்த அச்சத்தோடும் பதற்றத்தோடும் சுற்றிலும் பார்த்தன. பின்னர் அவை கேரனை முன்னெப்போதும் இல்லாத பயத்துடன் உற்று நோக்கின. அவை போருக்கு தயாரானாலும் ஒரு சிறு அசைவை கூட எடுக்க துணியவில்லை. 600க்கும் மேற்பட்ட ஓநாய்கள் இரத்தம், சத்தம் அல்லது ஒரு முடிகூட மிஞ்சாமல் அப்படியே மறைந்து போனது அவர்களின் கற்பனைக்கும் எட்டாத ஒன்றாக இருந்தது. புத்திசாலித்தனமான மாயாவி உயிரினங்களாக இருந்தாலும் இப்படி ஒரு விசித்திரமான ஆற்றலை அவை கேள்விப்பட்டதே இல்லை. கேரன் தனது கூர்மையான பற்கள் சூரிய ஒளியில் ஜொலிக்க ஒரு அகலமான புன்னகையை சிந்தினான். "கவலைப்படாதீர்கள், அவர்கள் இறக்கவில்லை. நான் காரணமின்றி எனது எதிர்கால ஆதரவாளர்களை கொல்லும் தீய டிராகன் அல்ல" என்று அவன் கூறினான். ஒரு உயிரினத்தின் காலத்தை உறிஞ்சி அதை முதுமையடையச் செய்யும் ஆற்றலை விட காலத்தை விட்டு நாடு கடத்தும் இந்த ஆற்றல் மிகவும் விசித்திரமானது. கேரன் தனது கால மூச்சை வெளிப்படுத்தும் போது காலத்தின் நதியே அதனுடன் நகர்கிறது. கண்ணுக்குத் தெரியாத அந்த மாய நீர்நிலையானது இலக்குகளை உள்ளிழுத்து அவர்களை நேரடியாக ஒரு எதிர்கால காலத்திற்குள் கடத்திவிடும். ஆனால் அவர்கள் உண்மையில் எதிர்காலத்தில் தோன்றுவதில்லை. மாறாக அவர்கள் தற்போதைய நிலையிலிருந்தே இல்லாமல் போய்விடுகிறார்கள். இதில் மரணம் என்பது இல்லை, இது வெறும் இருப்பில்லாமை மட்டுமே. இந்த ஓநாய்கள் தற்போதைய காலத்திலோ கடந்த காலத்திலோ இல்லை, ஏன் அவை உண்மையான எதிர்காலத்திலும் இல்லை. கேரனின் அந்த கால வெளியேற்ற சக்தி முடியும் வரை அவர்கள் காலத்தின் பிடியில் சிக்காமல் தொடர்ந்து வெளியேற்றப்பட்ட நிலையிலேயே இருப்பார்கள். கேரன் தானாக அந்த ஆற்றலை திரும்பப் பெறாத வரை அல்லது அந்த மூச்சின் வீரியம் குறையாத வரை அவர்கள் மீண்டும் வர முடியாது. கேரன் இப்போது செய்திருக்கும் இந்த வித்தைப்படி அவர்கள் அடுத்த 3 ஆண்டுகள் இந்த உலகில் இருக்க மாட்டார்கள். 3 ஆண்டுகள் கழித்து அவர்கள் சரியாக இதே இடத்தில் மீண்டும் வருவார்கள். அப்போது அவர்களின் உடல்நிலை, நினைவுகள் மற்றும் உணர்வுகள் அவர்கள் மறைந்த அந்த நொடியில் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கும். அவர்களுக்கு அது ஒரு கண் இமைக்கும் நேரமாக மட்டுமே தோன்றும். ஆனால் அவர்கள் கண் விழிக்கும்போது உலகம் 3 ஆண்டுகள் மாறியிருக்கும். கேரன் ஒருவேளை ஏன்ஷியன்ட் டிராகன் நிலையை அடைந்து இந்த ஆற்றலை பயன்படுத்தினால் ஒருவரை 1000 ஆண்டுகள் கழிந்த எதிர்காலத்திற்கு கூட அனுப்ப முடியும். அவர்கள் கண் இமைப்பதற்குள் ஒரு யுகமே மாறியிருக்கும். இவ்வளவு பெரிய ரகசியம் அந்த பனி ஓநாய்களுக்கு தெரியாது. அதுவரை கர்வத்துடன் தலைகணத்துடன் பேசிய அந்த ஓநாய் தலைவனின் குரல் இப்போது பயத்தில் தழுதழுவியது. அது தடுமாற்றத்துடன் கேரனை பார்த்து கேட்டது, "அவர்கள் சாகவில்லை என்றால் எங்கே போனார்கள்? அவர்களை எங்கே மறைத்து வைத்திருக்கிறாய்?" ஓநாய் தலைவன் இப்போது கேரனுக்கு சமமான உயரத்தில் நின்றிருந்தாலும் அவனது கண்களை நேருக்கு நேர் சந்திக்க துணியாமல் பார்வையை திருத்தித் தழுத்தினான். கேரன் அவனது கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. மாறாக அவனது குரல் ஆழமாகவும் உறுதியாகவும் ஒலித்தது. "உனது எதிர்ப்பை கைவிட்டு எனது விருப்பத்திற்கு பணிந்துவிடு. நான் உனக்கு டிராகன் இரத்தத்தை வழங்குவேன். உல்ஃப்ஹார்ட் குலத்தின் பெயரை இந்த கண்டம் முழுவதும் ஒலிக்கச் செய்வேன். உங்களை ஒரு டிராகனின் அசுர நகங்களாகவும் டிராகனுக்கு கீழிருக்கும் பயங்கரமான ஓநாய் படையாகவும் மாற்றுவேன். எந்த சூழ்நிலையிலும் அதீத பலத்தையும் அதே சமயம் ஒரு நல்ல எதிர்காலத்தையும் காட்டுவதே ஆதரவாளர்களை கட்டுப்படுத்தும் சிறந்த வழியாகும். வெறும் மிரட்டலோ அல்லது ஆசை காட்டும் லஞ்சமோ இப்போது வேலை செய்யாது" என்பது கேரன் அறிந்தான். டிராகனின் அபரிபிதமான சக்தியையும் 600 ஓநாய்கள் மாயமாய் மறைந்த அந்த பயங்கரமான நிகழ்வையும் கண்ட பனி ஓநாய்கள் இப்போது தயக்கத்துடன் சந்தேகத்துடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டன. பனி ஓநாய்கள் பொதுவாக தீய குணம் கொண்டவை. அவை எப்போதுமே வலிமையை மட்டுமே மதிக்கும். அவை அடங்குவதற்கு அடம் பிடிப்பது வலிமை போதாததான். ஆனால் கேரன் காட்டிய வலிமை அவற்றின் கற்பனைக்கும் மேலானது. இப்போது பயத்தினால் சில ஓநாய்களும் கேரனின் அசுர பலத்தின் மீதான வியப்பினாலும் சில ஓநாய்கள் மெல்ல மெல்ல அடிபணியத் தொடங்கின.
ஓநாய் தலைவன் தயக்கத்திலும் சிந்தனையிலும் ஆழ்ந்திருந்த வேளையில் புதிய சிந்தனைகளைக் கொண்ட சில இளம் பனி ஓநாய்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டன. பின்னர் அவை ஒன்றாக முன்வந்து கேரனின் முன்னால் தங்கள் தலைகளை தாழ்த்தி வணங்கின. மாபெரும் டிராகனே, உல்ஃப் லீ, உல்ஃப் ஷிங் மற்றும் உல்ஃப் பிங் ஆகிய நாங்கள் உங்களுக்கு விசுவாச ஆதரவாளர்களாக மாற தயாராக உள்ளோம். உங்கள் சிறகுகளின் கீழ் நின்று நாங்கள் உங்களுக்காக ரத்தம் சிந்தவும் தயாராக உள்ளோம் என்று முழங்கடித்தன. பனி ஓநாய்களின் பெயரிடும் முறை மிகவும் எளிமையானது. அது முழுக்க முழுக்க அந்தந்த குலத் தலைவனின் விருப்பத்தை பொறுத்தே அமையும். அந்த 3 முதிர்ந்த ஓநாய்களும் தங்களின் தலைவனை தாண்டி கேரனின் முன்னால் நின்று கொண்டு தங்கள் இனத்தை சேர்ந்த மற்ற ஓநாய்களை பார்த்தன. கேரன் ஒரு டிராகன் நகத்தை நீட்டி ஒரு பனி ஓநாயின் மென்மையான வெள்ளை ரோமத்தை வருடி கொடுத்தபடி அமைதியாக சொன்னான். கவலைப்படாதீர்கள், அவர்கள் இறக்கவில்லை. நான் தீய டிராகன் அல்ல. யாரையும் கட்டாயப்படுத்த எனக்கு விருப்பமில்லை. நீங்கள் எனது ஆதரவாளர்களாக மாறுவது உங்கள் தனிப்பட்ட முடிவு. ஆனால் இந்த பனிச்சிகர யூசி காடு இனிமேல் எனது ஆதரவாளர்களால் மட்டுமே ஆழப்படும். இங்கே தங்குவதும் அல்லது வெளியேறுவதும் உங்கள் கையில். அந்த 3 ஓநாய்களின் முடிவை தொடர்ந்து கேரனின் அபரிமிதமான பலத்தினால் கவரப்பட்ட மற்ற 2 பனி ஓநாய்களும் அவனது பக்கம் வந்து மௌனமாக நின்றன. அங்கே இருந்த 9 முதிர்ந்த பனி ஓநாய்களில் பெரும்பாலானவை கேரனுக்கு அடிபணிய முடிவெடுத்துவிட்டன. இப்போது அந்த தலைவன் ஓநாய் மற்றும் இன்னும் 3 ஓநாய்கள் மட்டுமே எஞ்சியிருந்தன. தனது குலம் தனது கண்முன்னாலேயே பிரிவதைக் கண்ட தலைவன் ஓநாயின் முடிவு என்னவாக இருக்கும்? 9 முதிர்ந்த பனி ஓநாய்களில் 5 ஏற்கனவே கேரனின் பக்கம் சேர்ந்துவிட, எஞ்சியிருந்த அந்த தலைவன் ஓநாய் மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தது. கேரனின் ஜொலிக்கும் வெள்ளி நிறச் செதில்களும் கம்பீரமான கொம்புகளும் 20 மீட்டர் நீளமுள்ள அந்த அசுர உடலும் அதன் மனதில் ஒரு நீங்காத பிரமிப்பை ஏற்படுத்தியிருந்தது. தனது குலத்தைச் சேர்ந்த மற்ற உறுப்பினர்கள் கேரனிடம் மண்டியிட்டு தன்னையும் சம்மதிக்கச் சொல்லி வற்புறுத்தியதைக் கண்ட அந்த தலைவன் இறுதியாக தான் நின்றிருந்த பனிக்கட்டியிலிருந்து கீழே குதித்தது. அது நிதானமாக அடிமேல் அடி வைத்து கேரனை நோக்கி நடந்து வந்தது. தலைவன் ஓநாயின் இந்த முடிவைக் கண்டு கேரன் மகிழ்ச்சி அடைந்தான். நீ ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுத்திருக்கிறாய் என்று கூறிய கேரன் தொடர்ந்து பேசினான். உல்ஃப்ஹார்ட் குலம் இப்போதும் உன்னாலேயே வழிநடத்தப்படும். உனது பெயரை சொல். அந்த தலைவன் ஓநாய் தனது தலையை தாழ்த்தி மனிதர்களின் பொதுவான மொழியில் உல்ஃப் ஈவில் ஆகிய நான் தங்களுக்கு ஆதரவாளனாக மாறியதை பெருமையாக கருதுகிறேன் என்று கூறியது. பேசி முடித்ததும் உல்ஃப் ஈவில் இன்னும் தயங்கிக் கொண்டிருந்த மற்ற 3 முதிர்ந்த ஓநாய்களை நோக்கி திரும்பி, நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள் என்று அதிகாரத் தோரணையில் கேட்டது. மாபெரும் வெள்ளி டிராகனின் தலைமையின் கீழ் உல்ஃப்ஹார்ட் குலம் நிச்சயம் உலகின் வலிமையான பனி ஓநாய் குலமாக மாறும் என்று அது முழக்கமிட்டது. உல்ஃப் ஈவிலின் இந்த முடிவு வெறும் பயத்தினால் எடுத்தது மட்டுமல்ல, அதற்குள் ஒரு பெரிய லட்சியமும் இருந்தது. கேரனின் பலத்தை பயன்படுத்தி தனது குலத்தை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல அது விரும்பியது. அதன் கட்டளைக்குப் பிறகு எஞ்சியிருந்த அந்த 3 பனி ஓநாய்களும் இனி தயங்குவதில் அர்த்தமில்லை என்று உணர்ந்து ஒவ்வொன்றாக முன்னே வந்து கேரனிடம் தங்களை ஒப்படைத்தன. ஒவ்வொன்றாக அந்த முதிர்ந்த ஓநாய்கள் கேரனின் முன்னால் வந்து நின்றன. அருகில் ஒளிந்திருந்த சிறிய பனி ஓநாய் குட்டிகளும் வெளியே அழைக்கப்பட அவை பயந்தபடி தங்கள் தலைகளை உயர்த்தி அந்த மாபெரும் டிராகனை பார்த்தன. தன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த விசுவாசமான கூட்டத்தை பார்த்து கேரன் மன நிறைவுடன் புன்னகைத்தான். அதன் பிறகு அவன் தான் நிலைநிறுத்தியிருந்த கால மந்திரத்தை திரும்ப பெற்றான். அடுத்த நொடி அங்கிருந்து மாயமாய் மறைந்திருந்த அந்த 600க்கும் மேற்பட்ட ஓநாய்கள் திடீரென்று மீண்டும் அதே இடத்தில் தோன்றின. அவை குழப்பத்துடன் சுற்றிலும் பார்த்தன. பல்வேறு நிறங்களிலும் வெவ்வேறு திறன்களுடனும் அந்த பெருங்கூட்டம் மீண்டும் கண்முன்னே நின்றதைக் கண்ட பனி ஓநாய்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக தெரிந்தது. உணவுச் சங்கிலியின் உச்சியிலிருக்கும் வலிமையான மாயாவி உயிரினங்களாக இருப்பதால் பனி ஓநாய்களால் தனிம ஆற்றலின் அதிர்வுகளை துல்லியமாக உணர முடியும். கேரன் ஏதேனும் மந்திரத்தை பயன்படுத்தியிருந்தால் அங்கே தனிம ஆற்றலில் மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று அவை நம்பின. ஆனால் உண்மையில் எந்த ஒரு அதிர்வையும் அவை உணரவில்லை. இந்த தெளிவற்ற நிலையும் ஆற்றலும் அவர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கேரன் நினைத்தால் எந்த முன்னறிவிப்புமின்றி தங்களை இப்படி செய்ய முடியும் என்பதையும் அதை தடுக்க தங்களால் முடியாது என்பதையும் அவை உணர்ந்து கொண்டன. இதற்கிடையில்
மீண்டும் தோன்றிய அந்த ஓநாய் கூட்டங்கள் ஒருவித மயக்க நிலையில் இருந்தன. அவற்றின் அறிவுத்திறன் குறைவு என்பதால் அவை காலத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த சிறு இடைவெளி அவற்றுக்கு தெரியவில்லை. அவற்றின் நினைவும் உணர்வும் அவை மறைந்த அந்த தருணத்திலேயே இன்னும் தேங்கி நின்றன. அந்த 600க்கும் மேற்பட்ட ஓநாய்களுக்கு எதுவுமே புரியவில்லை. அவர்களுக்கு அது ஒரு கண்ணிமைக்கும் நேரமாகவே இருந்தது. ஆனால் அந்த ஒரு நொடிக்குள் பனி ஓநாய்கள் அனைத்தும் கேரனுக்கு முன்னால் மண்டியிட்டு நிற்பதைக் கண்டதும் அவை திகைத்து போனன. பனி ஓநாய்கள் ஏற்கனவே பணிந்து விட்டதால் மற்ற சாதாரண ஓநாய்களை கட்டுப்படுத்துவது கேரனுக்கு மிக எளிதான காரியமாகிவிட்டது. அவனது டிராகன் அதிகாரத்திற்கு முன்னால் தற்காப்பேதுமின்றி நின்றிருந்த அந்த படையை அவன் லாவகமாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். தனித்தனியாக அவை பலவீனமாக தெரிந்தாலும் 600 என்ற எண்ணிக்கை மற்றும் அவற்றுள் இருந்த அரக்க ஓநாய்கள் ஆகியவை ஒரு பெரும் பலமாக கேரனுக்கு தெரிந்தன. இந்த ஓநாய் படையால் கேரனுக்கு மற்றொரு லாபமும் உண்டு. ராட்சத அரக்க ஓநாய்களை தவிர மற்றவை சிறியவை என்பதால் அவற்றுக்கு அதிக உணவு தேவைப்படாது. ஆனால் அவை கூட்டமாக வேட்டையாடுவதில் வல்லவை என்பதால் கேரனுக்கு தேவையான உயர்தரமான உணவுகளை அவை எளிதில் தேடித்தரும் ஒரு டிராகனுக்கு தானே வேட்டையாட வேண்டிய அவசியமின்றி உணவை அவனது இடத்திற்கே கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு திறமையான வேட்டைப்படை இப்போது அவனிடம் இருந்தது. உல்ஃப் ஈவில் தான் நீண்டகாலம் வாழ்ந்த வளங்கள் நிறைந்த அந்த பனிச்சிகர ஊசியிலை காட்டை ஒருமுறை சுற்றி பார்த்துவிட்டு தயக்கத்துடன் கேட்டான். எஜமானே, நாங்கள் இப்போது உங்களுடன் உங்கள் எல்லைக்கு கிளங்க வேண்டுமா? பல ஆண்டுகளாக தங்களது வீடாக இருந்த அந்த இடத்தை விட்டு செல்ல அதற்கு சற்று தயக்கமாக இருந்தது. கேரன் அதன் தயக்கத்தைக் கண்டு மென்மையாக புன்னகைத்தான். கேரன் மெல்ல புன்னகைத்துவிட்டு சொன்னான், நான் இருக்கும் இடமே எனது எல்லை, எனது ஆதரவாளர்களின் வீடு, அது எனது நிலம். நீங்கள் இந்த பனிச்சிகர ஊசியிலை காட்டிலேயே தங்கிவிடலாம். இது உங்கள் வாழ்க்கை முறைக்கு பொருத்தமானது. அடர்ந்த காடுகளில் பனி ஓநாய்கள் சமவெளியை விட வலிமையாக செயல்படுவம். கூட்டமாக வேட்டையாடுவதில் அவை வல்லவை. எனவே வெள்ளி டிராகன் பெண்ணை போன்ற வலிமையான உயிரினங்கள் கூட ஒரு பெரிய ஓநாய் கூட்டத்திற்கு முன்னால் ஈடுகொடுக்க முடியாது. அசுரர்களிடம் எதிர்பார்ப்பது போலவே இந்த ஓநாய்களிடமும் கேரன் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருந்தான். வாரம் ஒருமுறை அவை ஐஸ்கிளிஃப் எல்லைக்கு வந்து கேரனுக்கு தேவையான உணவை வழங்க வேண்டும். அசுரர்களை விட பனி ஓநாய்கள் வலிமையானவை என்பதால் உல்ஃப்ஹார்ட் குலத்திடம் கேரன் சற்று அதிகமான வேலைகளை எதிர்பார்த்தான். இருந்தபோதிலும் ஒரு நேர்மையான தலைவனாக தனது ஆதரவாளர்களை தேவையில்லாமல் துன்புறுத்த அவன் விரும்பவில்லை. கோபத்தினால் தண்டனை கொடுப்பது போன்ற அற்பமான பழிவாங்கல்களில் அவனுக்கு ஆர்வமில்லை. கேரனின் இந்த நிதானமான போக்கை கண்ட உல்ஃப் ஈவில் தனது விசுவாசத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியது. எஜமானே, போர் என்று வந்தால் உல்ஃப்ஹார்ட் குலத்தின் வீரர்கள் உங்களுக்கு முன்னால் நின்று உங்களுக்காக போராடுவார்கள் என்று அது உறுதியளித்தது. வெறும் உணவை மட்டும் தேடித்தரும் வேளையில் அதற்கு திருப்தி இல்லை. கேரனின் நிழலில் வளர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய பனி ஓநாய் குலமாக மாற்ற வேண்டும் என்ற லட்சியம் அதற்குள் இருந்தது. கேரன் அதை அங்கீகரிக்கும் வகையில் தலையை அசைத்தான். எனக்கு தேவைப்படும்போது நான் உங்களை அழைப்பேன், அதுவரை கவலைப்படாதீர்கள். அப்போது கேரனுக்கு கீழே நின்று கொண்டிருந்த வுல்ஃப் லீ என்ற முதிர்ந்த ஆண் பனி ஓநாய் திடீரென ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டது. எஜமானே, இந்த தொலைதூர வடக்கு பனிச்சமவெளியில் எங்களது உல்ஃப்ஹார்ட் குலம் மட்டுமல்லாது இன்னும் பல பனி ஓநாய் குலங்கள் உள்ளன. எங்களது தலைவன் உல்ஃப் ஈவில் முதலில் உல்ஃப் ஃபாங் ஓநாய் பற்கள் குலத்திலிருந்து வந்தவர். அது தவிர உல்ஃப் ஹெட் தலை, உல்ஃப் கிளா நகங்கள், உல்ஃப் கிஸ் முத்தம், உல்ஃப் ஹேர் ரோமம் மற்றும் உல்ஃப் டெயில் வால் என பல குலங்கள் சிதறி கிடக்கின்றன. இவ்வளவு ஓநாய் பெயர்களை அடுக்கடுக்காக கேட்ட கேரனுக்கு ஓநாய் என்ற சொல்லுக்கான அர்த்தமே மறந்து போவது போல தோன்றியது. பனி ஓநாய்கள் தங்கள் குலத்திற்கு தங்கள் உடலின் பாகங்களை வைத்து பெயரிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தன. இது கேட்பதற்கு சற்று விசித்திரமாக இருந்தாலும் அவற்றின் அறிவாற்றல் மனிதர்களுக்கு இணையாக இருந்தது. உல்ஃப் லீ பேசி முடித்ததும் தனது தலைவனான உல்ஃப் ஈவிலை பார்த்தது. புத்திசாலித்தனமான உயிரினங்கள் என்பதால் அவற்றுக்குள்ளும் மனிதர்களைப் போன்ற நுட்பமான சூழ்ச்சிகளும் திட்டங்களும் இருந்தன. கேரன் இதை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தான். உல்ஃப் ஈவில் இப்போது தனது லட்சிய கண்களோடு கேரனை ஏறிட்டு பார்த்தது. அதன் முகத்தில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு தெரிந்தது. அது சொன்னது, எஜமானே,
தாங்கள் அனுமதித்தால் வுல்ஃப் ஹார்ட் குலம் இந்த வடக்கு பனிச்சமவெளி முழுவதும் போர் தொடுத்து சிதறிக் கிடக்கும் அனைத்து பனி ஓநாய் குலங்களையும் ஒன்று சேர்ப்போம். அவர்கள் அனைவரையும் வுல்ஃப் ஹார்ட் குலத்துடன் இணையச் செய்து உங்களது மாபெரும் படையில் சேர்ப்போம். தனது பழைய குலத்தை விட்டு வெளியேறி தனக்கென ஒரு புதிய குலத்தை உருவாக்கிய வுல்ஃப் ஈவில் வெறும் சிறிய அதிகாரத்தோடு திருப்தி அடைய தயாராக இல்லை. வுல்ஃப் ஹார்ட் குலத்தை ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்த்தெடுப்பதும் வடக்கு பனிச்சமவெளியில் உள்ள அனைத்து பனி ஓநாய் குலங்களையும் ஒன்றிணைத்து வழிநடத்துவதும் வுல்ஃப் ஈவிலின் வாழ்நாள் கனவாக இருந்தது. இது மிகவும் கடினமான இலக்கு என்பதால் கேரனின் அசுரபலத்தை பயன்படுத்தி அதை அடைய அவன் முன் வந்தான். கேரன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு ஆழமான குரலில் கேட்டான், வடக்கு பனிச்சமவெளியில் உள்ள அனைத்து பனி ஓநாய் குலங்களுமா? வுல்ஃப் ஈவில் சற்று பதற்றத்துடன், ஆமாம் எஜமானே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டான். கேரனை ஒரு மென்மையான குணம் கொண்ட வெள்ளி டிராகன் என்று அவன் நினைத்ததால் இவ்வளவு பெரிய ஆக்கிரமிப்பு போருக்கு அவன் சம்மதிப்பானா என்ற சந்தேகம் அவனுக்குள் இருந்தது. ஆனால் கேரனின் முந்தைய அதிரடி நடவடிக்கைகள் அவனுக்கு நம்பிக்கையை தந்தன. கேரன் சிறு புன்னகையுடன் வுல்ஃப் ஈவிலை பார்த்து தீவிரமாக சொன்னான், வெறும் வடக்கு பனிச்சமவெளிதானா? இதை கேட்டதும் வுல்ஃப் ஈவில் திகைத்துப் போனான். பின் அவனது கண்கள் உற்சாகத்தால் பிரகாசித்தன. நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் எஜமானே என்று கேட்டான். கேரன் தெற்கே உயர்ந்து நின்ற டிராகன் ஸ்பைன் என்ற மலைத்தொடரை நோக்கி தனது பார்வையை செலுத்தினான். அவனது குரலில் ஒரு உலகளாவிய பேரரசின் அதிகாரம் தெரிந்தது. ஒரு இலக்கை நிர்ணயிப்பதாக இருந்தால் அதை ஏன் இன்னும் உயரவாக வைக்கக்கூடாது? இந்த நோவா கண்டம் முழுவதும் உள்ள அனைத்து ஓநாய் இனங்களையும், ஏன் இந்த உலகம் முழுவதையும். ஒரு பெரிய லட்சியமும் கனவும் கொண்ட ஆதரவாளன் ஒரே இடத்தில் தேங்கி நிற்கும் ஆதரவாளனை விட 1000 மடங்கு மேலானவன். தான் இந்த வடக்கு பனிச்சமவெளியை விட்டு வெளியேறும்போது எல்லாவற்றையும் தனி ஒருவனாக செய்வது கடினம் என்பதை கேரன் அறிந்தான். எவ்வளவு வலிமையான தனிமனிதனாக இருந்தாலும் அவனுக்கு சில எல்லைகள் உண்டு. ஆனால் விசுவாசமான ஆதரவாளர்கள் அவனது கரங்களாக செயல்பட்டு அவனது இலக்குகளை அடைய பேருதவியாக இருப்பார்கள். தனது ஆற்றல் அதிகரித்த பிறகு கேரனுக்கு இனி இந்த ஆர்டிக் பனிச்சமவெளியில் மட்டும் முடங்கி கிடக்க விருப்பமில்லை. மார்டன் விட்டுச் சென்ற அனைத்து மந்திரங்களையும் கற்று முடித்ததும் அவன் இந்த உலகத்தை சுற்றி பார்க்க திட்டமிட்டான். தெற்கே இருக்கும் மனிதர்களின் நகரங்கள், மாயாவி மிருகங்கள் நிறைந்த காடுகள், ஆழமான நிலத்தடி சிறைச்சாலைகள் மற்றும் உலோக டிராகன்கள் வசிக்கும் பரந்த பெருங்கடல்கள் என அனைத்தையும் நேரில் காண அவன் விரும்பினான். அது மட்டுமல்லாமல் டிராகன்களின் தோற்றம், கடவுள்களுக்கிடையிலான போர்கள், ராட்சதர்களின் மாபெரும் மோதல்கள் மற்றும் புராணங்களில் சொல்லப்படும் டிராகன் இன அழிவுப் போர்கள் என வரலாற்றின் மர்மங்களை தேடவும் அவன் ஆசைப்பட்டான். இப்போதைக்கு அவனால் காலத்தையும் இடத்தையும் கடந்து முழுமையாக பயணிக்க முடியாவிட்டாலும் எதிர்காலம் அவனுக்கு பல வாய்ப்புகளை காத்திருப்பதாக அவன் உணர்ந்தான். வுல்ஃப் ஹார்ட் என்ற பெயர் உலகிலுள்ள அனைத்து ஓநாய் இனங்களுக்கும் பொதுவான பெயராக மாறப்போகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. கேரனின் பிரம்மாண்டமான வார்த்தைகளை கேட்ட வுல்ஃப் ஈவிலின் சுவாசம் வேகமானது. அதன் கற்பனை வெறும் ஆர்டிக் பனிச்சமவெளியோடு நின்றுவிட்டது. அதை தாண்டி செல்வதை பற்றி அது சிந்தித்ததே இல்லை. உலகிலுள்ள அனைத்து ஓநாய் இனங்களும் வுல்ஃப் ஹார்ட் குலத்தின் கீழ் ஒன்று சேர்வதை நினைத்து பார்த்த மாத்திரத்திலேயே அதன் தலை முதல் கால் வரை ஒருவித மின்சாரம் பாய்ந்தது போல சிலிர்ப்பு ஏற்பட்டது. எஜமானே, உங்களது தொலைநோக்கு வீசம் எனது கற்பனைக்கும் எட்டாதது. இந்த லட்சியத்திற்காக எனது உயிரை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். எனது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்காக போரிட்டு உங்களுக்கு என்றென்றும் சேவை செய்வேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு வுல்ஃப் ஈவில் கூறியது. சில ஆழ்ந்த சுவாசங்களை எடுத்து தனது உற்சாகத்தை கட்டுப்படுத்த முயன்ற அதன் பார்வையில் இப்போது கேரன் மீதான மதிப்பு பன்மடங்கு உயர்ந்தது. கேரன் தனது பிரம்மாண்டமான சிறகுகளை விரித்தான். அவனது நிழல் அந்த நிலப்பரப்பு முழுவதையும் மூடியது. அவன் மெல்லவும் உறுதியாகவும் சொன்னான், உங்களை வெறும் பனி ஓநாய் குலத்தோடு சுருக்கிக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. சுற்றியிருக்கும் மினோட்டார்கள், ட்ரோல்கள் மற்றும் காட்டு மிராண்டிகள் என அனைவரையும் எனது பெயரில் பணிய வையுங்கள். ஒரு உண்மையான டிராகனின் சிறகுகளுக்கு கீழே அவர்கள் வரட்டும். கடுமையான ஆர்டிக் பனிச்சூழலில் வாழும் உயிரினங்கள் பொதுவாகவே வலிமை மிக்கவை என்பது கேரனின் கணக்கு. வுல்ஃப் ஈவில் மிகுந்த மரியாதையுடன் கேரனை அண்ணாந்து பார்த்து, எஜமானே, உங்களது திருநாமம் என்ன என்று கேட்டான். கேரன் சில நொடிகள் யோசித்தான். அவனது பார்வை காலத்தின் ஆழத்தை தேடுவது போல இருந்தது. காலநதியின் ஓட்டத்தை மனக்கண்ணில் கண்டபடி கேரன் புன்னகைத்து அந்த 4 வார்த்தைகளை உச்சரித்தான். நித்திய டிராகன், இட்டர்னல் டிராகன். பொதுவாக பட்டப்பெயர்கள் மற்றவர்களால் வழங்கப்படுபவை. ஆனால் தனக்கென ஒரு அடையாளம் தேவைப்பட்டதாலும் தனது ஆற்றல் மீது அதீத நம்பிக்கை இருந்ததாலும் கேரன் அந்த பெயரை தேர்ந்தெடுத்தான்.
டிராகன்கள் எப்போதுமே தற்பெருமை பேசும் சுபாவம் கொண்டவை என்பதால் நித்திய டிராகன் என்ற பெயர் மற்றவர்களுக்கு ஒரு சாதாரண கர்வமிக்க டிராகனின் பெயராகவே தோன்றும். ஆனால் கேரனுக்கு தெரியாத ஒரு விஷயம் தெற்கு நாடுகளில் நடந்து கொண்டிருந்தது. அங்கிருந்து தப்பிச் சென்ற சில மனிதர்கள் மூலம் கேரனை பற்றிய கதைகள் காட்டுத்தீயாக பரவியிருந்தன. ஒவ்வொரு முறை சொல்லப்படும் போதும் அந்த கதைகள் மிகைப்படுத்தப்பட்டு இப்போது அவன் ஒரு புராணக் கதை நாயகனாக மாற்றப்பட்டிருந்தான். சில கவிஞர்கள் அவனை பற்றி பாடல்களை எழுதிவிட்டனர். அந்த பாடல்கள் அவனை பற்றி இப்படி வர்ணித்தன: நித்திய ஜுவாலைகளால் எரியும் சிறகுகளைக் கொண்டவன், கடும் காற்றையும் பனியையும் சுழற்ற வல்லவன், அவனிடம் உயர்தரமான விசுவாச படைகள் உண்டு, அவன் பனி மற்றும் நெருப்பின் சிறகு, ஃப்ராஸ்ட் ஃபயர் டிராகன், நெருப்பையும் கடும் குளிரையும் ஒரு சேர ஆளும் மாயாவி. தன்னை ஒரு வெள்ளை நெருப்பு டிராகன் என்று மக்கள் தவறாக கருதுவதை அறியாத கேரன் தனது திட்டத்தை தொடர்ந்தான். அவன் மற்ற இனங்களைப் பற்றியும் குறிப்பாக மினோட்டர்கள் பற்றியும் குறிப்பிட்டவுடன் பனி ஓநாய்கள் தங்கள் காதுகளை தீட்டிக் கொண்டு கவனிக்கத் தொடங்கின. மினோட்டர்களை பற்றி பேச்சு வந்தாலே ஓநாய்களின் வேட்டை உணர்வு இயல்பாகவே விழித்து கொண்டது. ஓநாய்களின் அந்த ஆக்கிரோஷமான எதிர்வினை கேரனின் கவனத்தை ஈர்த்தது. மினோட்டர்களுக்கும் உங்களுக்கும் என்ன பகை என்பது போல அவன் பார்த்தான். அதற்கு உல்ஃப் ஈவில் விளக்கியது: எஜமானே, அந்த மினோட்டர் பழங்குடியினரிடம் விசித்திரமான சக்திகளை பயன்படுத்தும் ஷாமன்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சாதாரண மினோட்டர்கள் கூட அடிக்கடி இந்த பனிச்சிகர ஊசி இலை காட்டிற்குள் நுழைந்து இதை ஆக்கிரமிக்க முயல்கிறார்கள். எங்களது ஓநாய் படையை கொண்டு அவர்களை பலமுறை விரட்டியடித்தாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் வந்து எங்களுக்கு பெரும் தொல்லை கொடுக்கிறார்கள். விசித்திரமான சக்திகளா என்று கேரன் வியந்தான். பொதுவாக மினோட்டர்கள் உடல் வலிமை கொண்ட வீரர்களாகவே அறியப்படுபவர்கள். அவர்களின் விசித்திரமான சக்தி எத்தகையது என்று கேரன் வினவினான். உல்ஃப் ஈவில் யோசித்துவிட்டு தான் போர்க்களத்தில் கண்டதை விவரித்தது. அவர்களின் உடலில் சில குறியீடுகள் செதுக்கப்பட்டிருக்கும். அதுதான் அவர்களின் சக்தியின் ஊற்றுக்கண். அவை மந்திரங்கள் போல தெரிவதில்லை, ஆனால் அவற்றால் தனிம ஆற்றலை கட்டுப்படுத்த முடியும். நிலத்தை சுழலச் செய்யவும், மண்டையும் பாறைகளையும் தூண்களாக மாற்றவும், நிலப்பரப்பையே மாற்றியமைக்கவும் அவர்களால் முடிகிறது. அவர்களோடு போரிடும்போது இந்த பூமியே ஒரு அறிவை பெற்று அவர்களுக்கு துணையாக நிற்பது போல நான் உணர்ந்தேன். பூமிக்கு அறிவு கிடைப்பதா? டிராகன் வம்சாவளியிலிருந்து கிடைத்த அறிவை கொண்டு கேரன் ஒரு முடிவுக்கு வந்தான். ஆனால் அது இன்னும் அவனுக்கு முழுமையாக உறுதியாகவில்லை. ஒருவேளை அது பூமி தாய் அல்லது இயற்கை சார்ந்த ஒரு பழங்கால சக்தியாக இருக்கலாம் என கேரன் கருதினான். சிறிது நேர சிந்தனைக்கு பிறகு அவன் கேட்டான்: உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான பலப்பரீட்சை எப்படி இருக்கிறது? உங்கள் இரு தரப்பினரின் வலிமை நிலைகள் சமமாக இருக்கின்றனவா? நாங்கள் இந்த காட்டிற்குள் வலிமையானவர்கள், ஆனால் அவர்களின் சொந்த நிலப்பரப்பில் அவர்களை வெல்வது கடினம் என்று உல்ஃப் ஈவில் பதிலளித்தது. இதை கேட்ட கேரன் சில நொடிகள் யோசித்துவிட்டு தனது கட்டளையை அறிவித்தான்: இப்போது எனது ஆதரவாளர்களாக உங்களின் முதல் பணியை நான் வழங்குகிறேன். அந்த மினோட்டர் பழங்குடியினரை நீங்கள் வென்றெடுக்க வேண்டும். இது உல்ஃப் ஹார்ட் குலத்திற்கான ஒரு சோதனை. நீங்கள் எனக்காக போரிட தகுதியானவர்கள் என்பதை இதன் மூலம் நிரூபிக்க வேண்டும். இந்த போரில் நான் நேரடியாக பங்கேற்க மாட்டேன், ஆனால் உங்களுக்கு தேவையான ஒரு மாபெரும் உதவியை செய்வேன். அதன்பின் கேரன் தனது டிராகன் இரத்தத்தை முதிர்ந்த பனி ஓநாய்களுக்கும் அந்த ராட்சச அரக்க ஓநாய்களுக்கும் வழங்கத் தொடங்கினான். இன்னும் முழுமையாக வளராத ஓநாய்க்குட்டிகளால் இந்த அதீத சக்தியை தாங்க முடியாது என்பதால் கேரன் அதை தவிர்த்தான். இந்த உருமாற்றம் மிகவும் ஆபத்தானது. பலவீனமான உடலமைப்பு கொண்ட உயிரினங்கள் டிராகன் இரத்தத்தின் வெப்பத்தை தாங்க முடியாமல் சிதறி அழிந்துவிடும். இதற்கு முன் பனி ஆவிகளுக்கு இந்த மாற்றத்தை செய்தபோது சில ஆவிகள் சிதறிப்போனதை கேரன் நினைவு கூர்ந்தார். டிராகன் இரத்தத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஓநாய்கள் அடுத்த சில நிமிடங்களிலேயே ஒருவித ஆழ்ந்த உறக்க நிலைக்கு சென்றன. அவற்றின் உடலில் டிராகன் இரத்தம் கலக்கத் தொடங்கியதும் அவற்றின் இயல்பான பணிப்பண்புகளோடு டிராகனின் அசுர பலமும் இணையத் தொடங்கியது. அவற்றின் தசைகள் விரிவடைந்தன, ரோமங்கள் இன்னும் உறுதியான, உள்ளுக்கு ஒரு புதிய ஆற்றல் பிறப்பதை உறக்கத்திலும் அவை உணர்ந்தன. ஒரு குறுகிய ஓய்விற்கு பிறகு அவை முன்னெப்போதுமில்லாத வலிமையுடன் கண்விழிக்கப் போகின்றன. பனி ஓநாய்கள் டிராகன் இரத்தத்தை ஏற்றுக்கொண்டதும் அவற்றின் உடலில் ஒரு மெல்லிய டிராகன் ஒளிவட்டம் படரத் தொடங்கியது. அவை ஒரு வலிமைமிக்க மாற்றத்திற்கு தயாராவதைக் கண்டு கேரன் தனது மாபெரும் சிறகுகளை விரித்து விண்ணில் எழும்பினான். பல ஆயிரம் மீட்டர் உயரத்தில் மேகங்களின் இடையில் மறைந்த அவன் விரைவில் தனது ஐஸ்கிளிஃப் எல்லைக்கு வந்து சேர்ந்தான். அடர்ந்த காடுகளை விட உயர்ந்து நிற்கும் பனிச்சிகரங்களின் பரந்த காட்சியே அவனுக்கு பிடித்திருந்தது. கடந்த சில நாட்களாக உறக்கமின்றி உழைத்த கேரன் தனது டிராகன் கூட்டை விரிவுபடுத்தியிருந்தான். இப்போது அவனது 20 மீட்டர் பிரம்மாண்ட உடல் அங்கு தங்குவது வசதியாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவனுக்கு அதிருப்தியை தந்தது.
முன்பு அவனது படுக்கையை மென்மையாக மாற்றியிருந்த ரத்தினங்கள் அவனது உடல் வளர்ச்சிக்கு பிறகு இப்போது மிக குறைவாகவும் மெலிதாகவும் தெந்தின. ரத்தினங்களின் மென்மையான ஸ்பரிசத்திற்கு பழகிப்போன கேரனுக்கு வெறும் சாதாரண தரை அசௌகரியமாக இருந்தது. கூட்டிற்குள் நுழைந்த கேரன் தனது நாவினால் லாவகமாக ஒரு விண்வெளி மோதிரத்தை சுழற்றினான். ஒரு ஒளிக்கீற்றுடன் பிளாஸ்டிக் எனர்ஜி ஸ்கூல் குறியீடு கொண்ட ஒரு மந்திரச் சுருளும் உயர்தரமான அடர்ந்த சிவப்பு நிற மந்திரக் கோலும் அவன் கையில் தோன்றின. அது ஃபேங்ட் வேர்ல்பூல் எனப்படும் 7வது அடுக்கு 7 ரிங் பிளாஸ்டிக் எனர்ஜி மந்திரமாகும். இந்த ஃபாங்டு வேர்ல்பூல் மந்திரச்சுருள் உண்மையில் ஒரு ரகசிய ஆயுதமாக பயன்படுத்தப்பட வேண்டியது. மனித படைகளுக்கு எதிரான போரில் இது தேவைப்படும் என்று கேரன் நினைத்திருந்தான். ஆனால் அவனது சொந்த பலமே அவர்களை வீழ்த்த போதுமானதாக இருந்ததால் இது பயன்படுத்தப்படாமல் எஞ்சியது. இப்போது கேரனின் தற்போதைய அசுர வளர்ச்சிக்கு முன்னால் இந்த மந்திரத்தின் சக்தி சாதாரணமாக தெரிந்தது. அவன் அந்த சுருளை மீண்டும் தனது விண்வெளி மோதிரத்தில் வைத்துவிட்டு அந்த சிறிய நெருப்புச் சிவப்பு மந்திரக்கோலை பிடித்து தன் கண்களை மூடினான். தனது மன ஆற்றலை, மென்டல் எனர்ஜியை அதன் உள்ளே செலுத்தியவுடன் ஒரு வலிமையான பிணைப்பு உருவாவதை அவன் உணர்ந்தான். அது தெற்கு திசையில் ஏதோ ஒரு இடத்தை நோக்கி அவனை ஈர்த்தது. முன்பு மங்களாக இருந்த இந்த உணர்வு இப்போது கேரனின் மனவலிமை அதிகரித்திருப்பதால் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் தெரிந்தது. அவன் கண்களை திறந்து தெற்கு நோக்கி யோசனையுடன் பார்த்தான். நான் லூனாவை சந்தித்து இந்த மந்திரக்கோளின் உண்மை பின்னணி என்னவென்று கேட்க வேண்டும். 2000 வீரர்களை கொண்ட ஒரு பெரும் படை எதற்காக தனது உயிரை பணயம் வைத்து இந்த பனிப்பிரதேசத்தில் இதை தேடி வந்தது? இதன் பின்னால் இருக்கும் ரகசியம் லூனாவுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புண்டு என்று தனக்குள் எண்ணினான். கடந்த முறை அவர்கள் சந்தித்தபோது லூனா தனது எல்லை ஆர்க்டிக் பனிச்சமவெளியின் ஆழமான பகுதியில் எங்கே இருக்கிறது என்று கேரனிடம் சொல்லியிருந்தாள். இப்போது கேரன் ஒரு வீரமிக்க வெள்ளி டிராகனாக உருமாறியிருப்பதால் லூனா அவனிடம் இன்னும் வெளிப்படையாக பேசுவாள் என்று அவன் நம்பினான். அதே சமயம் 85 வெள்ளை டிராகன்கள், அழகிய மற்றும் நேர்த்தியான லூனாவின் உருவம் கேரனின் நினைவில் வந்து சென்றாலும் அவன் உடனடியாக புறப்பட துடிக்கவில்லை. தற்போதைய கேரன் எல்லாவற்றையும் மிகவும் நிதானமாக அணுகத் தொடங்கியிருந்தான். அந்த மந்திரக்கோள் காட்டும் மர்மம் என்னவாக இருந்தாலும் அது இப்போது அவசரப்பட்டு தேடிச் செல்ல வேண்டிய ஒன்று அல்ல என்ற தெளிவு அவனிடம் இருந்தது. அவனது ஆர்வம் ஒரு தேடலாக இருந்ததை தவிர ஒரு பதட்டமாக இல்லை. கேரன் மெல்ல கண்களை மூடி லூனாவின் பிம்பத்தை மனதிலிருந்து விலக்கினான். அதற்கு பதிலாக மந்திரங்களை பற்றிய பக்கங்கள் அவனது சிந்தனையில் மெல்ல புரளத் தொடங்கின. அவனது கவனம் முழுவதும் நெருப்பு பந்து மந்திரங்களின் மீது திரும்பியது. ஒரே மந்திரம்தான், ஆனால் அதன் நிலைகள் மாற மாற அதன் சிக்கல் தன்மை மலைக்க வைத்தது. குறிப்பாக 9வது அடுக்கு மந்திரங்கள் ஒரு நதியில் இருக்கும் மணல் துகள்களைப் போலவோ அல்லது வானில் மின்னும் நட்சத்திரங்களைப் போலவோ எண்ணற்ற நுணுக்கமான குறியீடுகளை கொண்டிருந்தன. ஒரு உயர்மட்ட மந்திர மாதிரியை உருவாக்குவது என்பது ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்தை மனதிற்குள் கற்பனை செய்வதற்கு ஒப்பானது. அதன் ஒவ்வொரு செங்கல், ஒவ்வொரு இரும்பு தூண் மற்றும் சிறிய பாகம் கூட மிக துல்லியமாக மனக்கண்ணில் தெரிய வேண்டும். அதீத மனவலிமை இல்லாமல் இத்தகைய சிக்கலான மந்திரங்களை சிந்திப்பது கூட சாத்தியமற்றது. டிராகன் ஆன்மாக்கல்லை பயன்படுத்துவதற்கு முன்பு கேரனால் 4வது அடுக்கு மந்திரங்களை மட்டுமே கையாள முடிந்தது. ஆனால் இப்போது 5வது அடுக்கு மந்திரமான லாவா ஃபயர்பால் மாதிரியை உருவாக்க கேரன் பலமுறை முயன்றும் தோல்வியே மிஞ்சியது. தனிம ஆற்றல் அவனுக்கு சாதகமாக இருந்தாலும் போதிய மனவலிமையும் நுட்பமும் இல்லாமல் அந்த மந்திரத்தை நிலைநிறுத்த முடியாது என்பதை அவன் உணர்ந்தான். மோர்டனின் குறிப்புகளில் இருந்த அந்த சிக்கலான குறியீடுகள் மற்றும் மன ஆற்றலை சுழற்றும் முறைகளை தன் நினைவுக்கு கொண்டு வந்தான். அவனது முழு கவனமும் அந்த மந்திர மாதிரியை செதுக்குவதிலேயே இருந்தது. மந்திரக்கலையில் மூழ்கிவிட்டால் காலம் ஓடுவதே தெரியாது. சில நிமிடங்கள் கழித்தது போல தோன்றினாலும் ஏற்கனவே அரை நாள் முடிந்திருந்தது. கேரனின் மனவலிமை இப்போது அதிகரித்திருந்தாலும் அவனது அனுபவக் குறைவால் சில சிறு தவறுகள் நேர்ந்தன. ஒரு சிறிய குறியீடு சாய்ந்தாலோ அல்லது ஒரு கோடு பிசலாலோ முழு மந்திர மாதிரியும் சிதைந்துவிடும். முன்பு அவன் பயன்படுத்திய மின்னல் புயலை விட இந்த 5வது அடுக்கு மந்திரங்கள் பன்மடங்கு சிக்கலானவை. கண்களை திறந்து தான் கற்றவற்றை பற்றி சிந்தித்து பார்த்தபோது மந்திரக்கலை என்பது எவ்வளவு ஆழமானது என்று அவனுக்கு புரிந்தது. ஆரம்பத்தில் தற்செயலாக மட்டுமே நிகழ்ந்த அந்த வித்தைகள் இப்போது ஒரு முறையான அறிவியலாக அவனுக்கு முன்னால் நின்றன. மந்திரக்கலை என்பது ஒரு காலத்தில் ஒழுங்கற்றதாக இருந்தது. ஆனால் அறிவார்ந்த மனிதர்களும் உயிரினங்களும் அதை தொடர்ந்து ஆராய்ந்ததின் விளைவாக இன்று அது துல்லியமான விதிகளையும் சூத்திரங்களையும் கொண்ட ஒரு அறிவியலாக மாறியிருக்கிறது. கேரனுக்கு 0 லெவல் மந்திரங்கள் இப்போது ஒரு பொருட்டே அல்ல. அவற்றை அவன் நினைத்த மாத்திரத்தில் உருவாக்கி விடுவான். ஆனால் மந்திரங்களின் அடுக்கு உயர உயர ஒரு சிறிய கவனச்சிதறல் கூட முழு முயற்சியையும் பாழாக்கிவிடும். சில மந்திர வீரர்கள் ஒரு மந்திரத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள 1 வருடம் அல்லது அதற்கு மேலாக கூட எடுத்துக்கொள்வார்கள்.
கடுமையான பயிற்சியில் இருந்த கேரன் பசி உணர்வு மேலடியவே அதிலிருந்து வெளிவந்தான். அவனது 20 மீட்டர் பிரம்மாண்ட உடல் முன்பை விட இப்போது அதிக உணவை கேட்டது. ஒரு வாரத்திற்கு தேவையான ஆற்றலை பெற அவன் தனது உடல் எடையைப் போல 2-3 மடங்கு எடையுள்ள உணவை ஒரே வேளையில் உட்கொள்ள வேண்டியிருந்தது. கேரன் மெல்ல நடந்து சென்று தனது கூட்டின் இறுதியில் நின்று கீழே பார்த்தான். அவனது ஐஸ்கிளிஃப் எல்லை ஒரு காலத்தில் நெருக்கலாக இருந்தது. ஆனால் மனித படைகளுடன் நடந்த போருக்கு பிறகு அவனது ஆதரவாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருந்தது. கடந்த 5 மாதங்களில் வெள்ளை வேட்டை நாய்களும் பயங்கர பல்லிகளும் இனப்பெருக்கம் செய்திருந்தாலும் அவை இழந்த எண்ணிக்கையை ஈடு செய்ய போதுமானதாக இல்லை. வேட்டை நாய்களும் பல்லிகளும் இன்னும் முழுமையாக வளர்ந்து போருக்கு தயாராகவில்லை. அவற்றுக்கும் கேரனின் கவனிப்பு தேவைப்பட்டது. அதேபோல ஆர்க்டிக் பனியாவிகளின் எண்ணிக்கையும் குறைந்திருந்ததால் வேட்டையாடும் குழு வேலகனிமாக இருந்தது. இருந்தபோதிலும் கேரனின் ஆணைப்படி அந்த பனியாவிகள் சில சாதுவான ஆர்க்டிக் விலங்குகளை பழக்கப்படுத்தி வளர்க்கத் தொடங்கியிருந்தன. 5 மாத முயற்சியில் அதில் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டது. இது வேட்டைக்கு பெரிய உதவியாக இல்லாவிட்டாலும் உணவு தேவையை ஓரளவுக்கு ஈடுகட்டியது. ஆனால் கேரன் போன்ற ஒரு மாபெரும் டிராகனுக்கு தேவையான உயர்தரமான உணவை அந்த சாதாரண விலங்குகளால் தர முடியவில்லை. தற்போது அந்த ஃப்ராஸ்ட் டைகர் எனப்படும் பனிப்புலிகள்தான் கேரனுக்கு சிறந்த உணவாக இருந்தது. விரைவில் உல்ஃப்ஹார்ட் குளமும் இந்த வேட்டையில் இணையப் போகிறது. பசி ஒருபுறம் வாட்ட கேரன் தனது சிறகுகளை அசைத்து மெல்ல பறந்து சென்று பனியாவிகள் வாழும் இடத்திற்கு வந்து இறங்கினான். அங்கே பஞ்சு போன்ற மென்மையான ரோமங்களை கொண்ட 2 வெண்ணீர கரடி குட்டிகள் அவனை கண்டதும் உற்சாகத்தில் துள்ளின. அவை கேரனை விட்டு பிரிந்து சில காலம் ஆகியிருந்தது. இப்போது அவை 2 மீட்டர் உயரத்திற்கு வளர்ந்து வலிமையான கால்களுடனும் கூர்மையான நகங்களுடனும் காணப்பட்டன. அவற்றின் உடலில் கேரனின் டிராகன் சக்தியின் ஒரு மெல்லிய ஒளியும் தெரிந்தது. அந்த குட்டிகள் ஓடி வந்து உருந்து பிறண்டு கேரனின் கால்களை சுற்றி வந்து தங்களது பாசத்தை வெளிப்படுத்தின. அந்த 2 குட்டிகளும் கேரனின் கால்களை சுற்றி கொண்டு தங்கள் தலைகளை உரசி பாசத்தை வெளிப்படுத்தின. கேரன் தனது அசுர பலத்தால் தற்செயலாக அவை காயப்பட்டுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தான். அவனது நகங்கள் இப்போது எந்த ஒரு பாறையையும் எளிதில் பிளந்துவிடும் வலிமை கொண்டவை. அந்த ஆர்க்டிக் கரடிக்குட்டிகளுடன் சிறிது நேரம் விளையாடிய பிறகு கேரன் தனது முதல் விசுவாசியான ராய் ஐஸ் ரிவரை அழைத்தான். ராய், போரில் பங்கேற்ற அனைத்து பனியாவிகளையும் ஒன்று திரட்டு. அவர்களுக்கு பரிசாக அவர்களின் டிராகன் நரம்பு நிலையை மேம்படுத்த நான் முடிவு செய்திருக்கிறேன். ஆனால் இதில் உயிர் ஆபத்து இருக்கிறது. இந்த அபாயத்தை எதிர்கொள்ள அவர்கள் தயாரா என்பதை நீயே கேட்டு தெரிந்துகொள் என்று கேரன் கட்டளையிட்டான். கேரனின் வளர்ச்சி மிக வேகமாக இருந்தது. அவனது ஆதரவாளர்கள் இயல்பான முறையில் வளர்ந்து அவனது வேகத்திற்கு ஈடு கொடுப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. அவர்கள் அவனுக்காக தங்கள் உயிரை பணயம் வைத்து போரிட்டதால் அவர்களுக்கு இந்த மாபெரும் உருமாற்ற பரிசை வழங்க அவன் முன்வந்தான். ராய் ஐஸ் ரிவர் கேரனை வியப்புடன் அண்ணாந்து பார்த்தான். கேரன் முதலில் 6 மீட்டர் நீளம் இருந்தபோதே அவனுடன் இருந்தவன் ராய். ஆனால் இப்போது 20 மீட்டர் நீளமுள்ள அந்த பிரம்மாண்ட வெள்ளி டிராகன் சூரிய ஒளியில் மின்னிய விதம் ராய்க்குள் ஒருவித அச்சம் கலந்த பக்தியை உருவாக்கியது. நன்றி எஜமானே, உங்களது கருணைக்கு நாங்கள் என்றும் கடமைப்பட்டவர்கள் என்று ராய் நன்றியுடன் கூறினான். கேரனின் வளர்ச்சி இயற்கையின் விதிகளை மீறிய ஒன்றாக தெரிந்தது. ஒரு சாதாரண டிராகன் இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமாக வளர்வது சாத்தியமற்றது. ராய் ஐஸ் ரிவர் தனது எஜமானனின் அசுர வளர்ச்சியைக் கண்டு ஒருபுறம் பெருமைப்பட்டாலும் மறுபுறம் தான் அவனுக்கு பயனில்லாதவனாக மாறிவிடுவோமோ என்ற அச்சமும் அவனுக்குள்ளிருந்தது. கேரன் பழைய விசுவாசிகளை எளிதில் கைவிட மாட்டான் என்றாலும் ஒரு வீரனாக தனது பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் ராய் இருந்தான். எனவே கேரன் எச்சரித்த அந்த உயிராபத்தை பற்றி எந்த ஒரு பனியாவியும் கவலைப்படவில்லை. வலிமை அடைவதற்கான அந்த வாய்ப்பை அவர்கள் ஒரு வரமாகவே கருதினர். கேரன் தனது இரத்தத்தை பயன்படுத்தி அந்த உருமாற்றத்தை தொடங்கினான். அவனது இரத்தம் இப்போது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் அதை பல முறை நீர்த்த பிறகும் கூட சுமார் 5இல் 1 பங்கு பனியாவிகள் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் சிதறிப்போயின. எஞ்சியவர்கள் ஒரு ஆழ்ந்த உறக்க நிலைக்கு சென்றனர். மறுபுறம் கேரனின் அசுல பசிக்கு தீனியாக சில ராட்சத மேமத்துகளும் பண்ணையில் வளர்க்கப்பட்ட யாக் மாடுகள் மற்றும் பனி களைமான்கள் என ஒரு பெரும் விருந்தே தயாரானது. அவனது வயிறு ஒரு எரிமலை உலைக்களத்தைப் போல அத்தனையையும் செரித்து சூடானது. பசி அடங்கியதும் அவனது கவனம் இப்போது அந்த ஃபெரோஷியஸ் ஃப்ராஸ்ட் டைகர் எனப்படும் பனி புலிகளின் மீது திரும்பியது. பனி புலிகள் வேட்டைக்குச் சென்றிருந்ததால் கேரன் தனது திசையை அசுரர்களின் பள்ளத்தாக்கு நோக்கி திருப்பினான். எலும்பு உடைப்பவன் யூகா மிகுந்த நன்றியுடன் கேரனை வரவேற்றான். போரில் பங்கேற்ற அசுரர்களுக்கும் கேரன் தனது டிராகன் இரத்தத்தை வழங்கி உருமாற்றத்தை தொடங்கினான்.
அசுரர்களின் உடல் பனி ஆவிகளை விட மிகவும் வலிமையானது மற்றும் கடினமானது என்பதால் அவர்களால் டிராகன் இரத்தத்தின் உக்கிரத்தை தாங்க முடிந்தது. 10இல் 1 பங்கிற்கும் குறைவான அசுரர்களே உயிரிழந்தனர். மற்ற அனைவரும் வெற்றிகரமாக உருமாற்றத்தின் அடுத்த கட்டத்திற்கு சென்றனர். இந்த கடமைகளை முடித்துவிட்டு கேரன் மீண்டும் தனது ஐஸ் கிளிஃப் கூட்டிற்கு திரும்பினான். தனது மனதை ஒருநிலைப்படுத்தி மந்திரங்களை கற்கும் பயிற்சியில் ஆழ்ந்தான். நேரம் கடந்து தெரியாமல் 3 நாட்கள் ஓடின. திடீரென்று ஒரு பரிச்சயமான டிராகன் அதிர்வு அந்த பகுதியை தழுவியது. கேரன் தனது கண்களை திறந்து வெளியே பார்த்தான். சூரிய ஒளி முற்றிலும் மறைந்துவிட்டது. வானம் கருநீல நிறமாக மாறியது. தெற்கிலிருந்து வடக்கு வரை நட்சத்திரங்கள் ஒரு அழகான விண்மீன் மண்டலமாக மின்னின. கேரன் 5 மாதங்கள் உறங்கி பின் 1 வாரம் விழித்திருந்த நிலையில் ஆர்க்டிக்கின் துருவ பகல் முடிந்து துருவ இரவு தொடங்கியிருந்தது. இனி அடுத்த 6 மாதங்களுக்கு சூரியன் உதிக்காது. இருளே இந்த நிலத்தை ஆளும். அந்த பரிச்சயமான டிராகன் அதிர்வு வேறு யாருமல்ல, கேரனின் தாயான அந்த வெள்ளி டிராகன் பெண்மணிதான். இவள் இப்போது இங்கே வந்திருக்கிறாள் என்று கேரன் வியந்தான். படிகச் சுவழில் தெரிந்த தனது 20 மீட்டர் பிரம்மாண்ட உருவத்தையும் அதில் மின்னும் வெள்ளி செதில்களையும் ஒருமுறை பார்த்து கொண்டபோது தன்னை கண்டால் அவளுடைய எதிர்வினை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார்க்கபோது அவனுக்குள் ஒரு சிறு குறும்புத்தனம் எட்டி பார்த்தது. சில நிமிடங்களில் அந்த வெள்ளி டிராகன் பெண்மணி பறந்து வந்து ஐஸ் கிளிஃப் கூட்டின் விளிம்பில் இறங்கினாள். தனது சிறகுகளை மடித்துக்கொண்டு நிதானமாக உள்ளே நடக்கத் தொடங்கினாள். முன்னைவிட பல மடங்கு விரிவுபடுத்தப்பட்டிருந்த அந்த பிரம்மாண்டமான கூட்டை கண்டதும் அவளுக்கு ஒருவித ஏளனம் பிறந்தது. வாயிலிருந்து பனிப்புகையை உமிழ்ந்து அவள் கிண்டலாக கத்தினாள். கேரன், இவ்வளவு பெரிய கூட்டை கட்டி என்ன செய்யப் போகிறாய்? உன் குட்டி உடம்பை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய இடத்தில் தனியாக இருக்க உனக்கு அச்சமாக இல்லையா? அவள் கூட்டின் சுவர்களையும் அதன் ஆழத்தையும் ஆச்சரியமுடன் வேடிக்கை பார்த்தபடி உள்ளே வந்ததால் கூட்டின் ஆழமான இருட்டில் அமர்ந்திருந்த அந்த மாபெரும் உருவத்தை அவள் கவனிக்கவில்லை. அவள் கடைசியாக பார்த்தபோது கேரன் வெறும் 6 மீட்டர் நீளமுள்ள ஒரு சிறிய டிராகன். ஆனால் இப்போது அவளுக்கு முன்னால் இருப்பது கேரனின் உருவம் முழுமையாக தெரிந்ததும் வெள்ளி டிராகன் தாயின் முகம் அப்படியே வெளுத்துப் போனது. கேரனின் டிராகன் அதிர்வு மாறவில்லை, ஆனால் அதன் தீவிரமும் அழுத்தமும் 100 மடங்கு அதிகரித்தது. அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கேரன் தனது தலையை தாழ்த்தி தனது பிரம்மாண்டமான கண்களால் அவளை நேருக்கு நேர் பார்த்தான். அம்மா, எனது கூடு சிறியதாக சொன்னீர்களே, இப்போது எப்படி இருக்கிறது என்று கேரன் மெதுவான ஆனால் இடி முழக்கம் போன்ற குரலில் கேட்டான். அவனது ஒவ்வொரு சொல்லும் அந்த பனிக்கூட்டின் சுவர்களில் எதிரொலித்தது. வெள்ளி டிராகன் தாய் ஒரு அடி பின்வாங்கினாள். அவளது கண்கள் கேரனின் வெள்ளி செதில்களையும் அவனது உடலிலிருந்து வெளிப்படும் அந்த நித்திய டிராகன் என்ற மர்மமான ஆற்றலையும் உற்று நோக்கினார். இது எப்படி சாத்தியம்? நீ ஒரு வெள்ளி டிராகனாக பிறந்தாய், ஆனால் இப்போது உன் செதில்கள் வெள்ளியாலான போல மின்னுகின்றன. உன் வளர்ச்சி இது இயற்கைக்கே எதிரான ஒன்று. நீ என்ன செய்தாய் கேரன் என்று திக்கித் திணறிக்கொண்டே கேட்டாள். அவளது குரலில் முன்பிருந்த அதிகாரம் மறைந்து இப்போது ஒருவித அச்சமும் மரியாதையும் கலந்திருந்தது. கேரன் மெல்ல தனது முன்னங்கான்களை நகர்த்தி அவளுக்கு மிக அருகில் வந்தான். அவனது பிரம்மாண்டமான நிழல் அவளை முழுமையாக சூழ்ந்து கொண்டது. காலம் எனக்கு பல ரகசியங்களை கற்றுக் கொடுத்தது அம்மா. நான் இப்போது வெறும் வெள்ளி டிராகன் அல்ல என்று அவன் கம்பீரமாக கூறினான். சிறிது நேர மௌனத்திற்குப் பிறகு அவள் ஓரளவு தன்னை தேற்றிக்கொண்டு, நீ இவ்வளவு வலிமையாக வளர்ந்துவிட்டது ஒருபுறம் இருக்கட்டும், நான் இங்கே வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது என்று ரகசியமான குரலில் சொன்னாள். அவளது பார்வையில் ஏதோ ஒரு கவலை தெரிந்தது. தெற்கு பகுதியிலிருந்து வந்த அந்த மனித படைகள் மற்றும் அந்த புகழ்பெற்ற நெருப்பு டிராகன் பற்றிய கதைகள் அவளை எட்டிய வேண்டும், அல்லது ஆர்க்டிக் பனிப்பகுதியில் வேறு ஏதேனும் ஒரு பெரிய ஆபத்து உருவாகிக் கொண்டிருக்க வேண்டும். தனது தோற்றத்தில் பெரிய மாற்றங்கள் ஏதுமின்றி செதில்களின் நிறமும் உடலளவும் மட்டுமே பிரம்மாண்டமாக மாறியிருந்ததால் தனக்கு முன்னால் நிற்பது தனது துஷ்ட மகன்தான் என்பதில் அந்த வெள்ளை டிராகன் தாய்க்கு எந்த சந்தேகமும் இருக்கவில்லை. ஆனால் இந்த அசுர வளர்ச்சியை அவளது அறிவால் ஏற்க முடியவில்லை. அவள் மூச்சை பலமாக இழுத்துவிட்டு அதிர்ச்சியில் மரத்துப்போன முகத்துடன், இது என்ன பொய்த் தோற்றமா? கேரன், நீ ஏதேனும் மாயாபிம்ப மந்திரத்தை கற்றுக்கொண்டாயா என்று கேட்டாள். தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ள அந்த தாய் டிராகன் முயன்றாள். இந்த விளக்கம் அவளுக்கு சரியாக தோன்றியதும் அவளது கண்கள் பிரகாசமடைந்தன. தனது கோரைப் பற்களைக் காட்டி டிராகன் மொழியில் உரக்க கத்தினாள். என்னிடம் உனது மாயாஜால வேலைகளை காட்டாதே. அவள் தனது டிராகன் ஆற்றலை வெளிப்படுத்தி கேரன் உருவாக்கியதாக அவள் நினைத்த அந்த மாயாபிம்பத்தை கலைக்க முயன்றாள். கேரன் அமைதியாக அவள் செய்வதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அவளது குழப்பத்தைக் கண்டு அவனுக்குள் ஒரு சிறு திருப்தி ஏற்பட்டது. இறுதியில் தான் காண்பது மாயையல்ல, நிஜம்தான் என்பதை அவள் உணர்ந்தபோது அவளது வேகம் தணிந்தது.
அவள் ஓரளவு நிதானத்திற்கு வந்ததும் கேரன் மென்மையான ஆனால் அழுத்தமான குரலில் கேட்டான், சாலியா, நீ ஏன் இங்கே வந்திருக்கிறாய்? கடைசியாக உன்னை சந்தித்தபோது நான் சொன்னது உனக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். அனுமதி இல்லாமல் என் எல்லைக்குள் நுழைந்தால் அதற்கு நீ பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் கேரன் சொன்னதை அவள் காது கொடுத்து கேட்பதாக தெரியவில்லை. அவள் ஏதோ ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடித்து விட்டதைப் போல அவனை வெறித்து பார்த்தாள். அவளது அதீத உற்சாகத்தையும் படபடப்பையும் கண்ட கேரன் புருவத்தை சுருக்கிக் கொண்டு, இவளுக்கு என்ன தெரியும்? இந்த முட்டாள் டிராகன் எதை நினைத்து இப்படி துள்ளுகிறது என்று தனக்குள் எண்ணினான். திடீரென்று இவளுக்கு தான் ஒரு கால டிராகன் என்பது தெரிந்துவிட்டதோ என்று கேரன் ஒரு நிமிடம் திகைத்தான். ஆனால் அந்த வெள்ளை டிராகன் பெண்மணி உரக்க சிரித்துவிட்டு கேரனை மிகவும் நம்பிக்கையான பார்வையுடன் பார்த்து உறுதியாக சொன்னாள், கேரன், நீ நிச்சயமாக எனது வாரிசு கிடையாது. இதை கேட்ட கேரனின் முகம் சுருங்கியது. நான் அதிகமாக எதிர்பார்க்கிறேன். ஒரு முட்டாள் டிராகன் திடீரென்று புத்திசாலியாகிவிடாது என்று தனக்குள் சலித்து கொண்டான். நீ என்ன உளறுகிறாய் என்று கேரன் புரியாமல் கேட்டான். வெள்ளை டிராகன் தாய் ஏதோ ஒரு கசப்பான சம்பவத்தை நினைவு கூறுவது போல பற்களை கடித்தபடி சொன்னாள். முன்பு ஒரு முறை நான் குகையில் இல்லாதபோது ஒரு தந்திரமான கிறிஸ்டல் டிராகன் எனது முட்டைகளை திருடுவதற்காக உள்ளே நுழைந்தது. நான் சரியான நேரத்தில் வந்து அதை தடுத்துவிட்டேன் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது பார்த்தால் அது என் முட்டைகளில் ஒன்றை தனது முட்டையைக் கொண்டு மாற்றிவிட்டது என்று தோன்றுகிறது. கேரனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவள் இன்னும் உற்சாகமடைந்து தொடர்ந்தாள். உன்னை போன்ற ஒரு வெள்ளை டிராகன் இப்படி இருக்கவே முடியாது. உனது அசுர வளர்ச்சி, இந்த வெள்ளி செதில்கள், அழகான கோம்புகள், இப்படி ஒரு வெள்ளை டிராகனை நான் பார்த்ததே இல்லை. நீ ஒரு விசித்திரமான இனம் என்று நான் நினைத்தாலும் இவ்வளவு மாற்றங்கள் சாத்தியமில்லை. அவள் ஒரு கணம் நிறுத்தி தனது புத்திசாலித்தனத்தை மெச்சிக்கொள்வது போல ஒரு முடிவுக்கு வந்தாள். அதனால் நீ அந்த கிறிஸ்டல் டிராகனின் முட்டையிலிருந்து வந்தவன்தான் என்பதுதான் உண்மை. நீ ஒரு கிறிஸ்டல் டிராகன், அதனால்தான் இப்படி மின்னுகிறாய். கேரன் தனது தலையில் அடித்து கொண்டான். அவனது அன்னை தனது மகனின் அசாத்திய வலிமையை ஏற்றுக்கொள்வதை விட அவன் தன் மகனே இல்லை என்று நம்புவதையே எளிதாக கருதினாள். நீ என் வாரிசே கிடையாது, நமக்குள் இரத்த சம்பந்தமே இல்லை என்று அந்த வெள்ளை டிராகன் பெண்மணி மிகுந்த தன்னம்பிக்கையுடன் கூறியதை கேட்ட கேரனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. உண்மையில் லூனாவிடமிருந்து ஒரு கிறிஸ்டல் டிராகன் முட்டைகளை திருடும் கதையை ஏற்கனவே கேட்டிருந்ததால் ஒரு நிமிடம் அவனுக்குமே அந்த சந்தேகம் வந்திருக்கக்கூடும். ஆனால் தான் ஒரு வெள்ளை டிராகன் என்பதற்கான ஆதாரங்கள் அவனது உடலிலேயே இருந்தன. பனிமூச்சு மற்றும் மேகமூட்ட தந்திரம் போன்ற வெள்ளை டிராகன்களுக்கே உரிய திறன்களை அவன் சரளமாக பயன்படுத்தி வந்தான். அவன் முட்டையிலிருந்து வெளிவந்தபோது அவனது செதில்கள் கண்ணாடி போல தூய்மையாக இருந்தன. கழுத்தை சுற்றி ஒரு கருப்பு வளையம் போன்ற செதில்களும் சாதாரண குட்டிகளை விட சற்று பெரிய உருவமும் மட்டுமே வித்தியாசமாக இருந்தன. மற்றபடி அவனது அடிப்படை ஆற்றல் அந்த வெள்ளை டிராகன் தாயின் ஆற்றலோடு ஒத்துப்போனது. அவர்கள் ஒரே வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என்பதற்கு அதுவே பெரிய சான்று. உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கற்பனையான கதைகளை நம்பி துள்ளி குதிக்கும் அந்த தாய் டிராகனை பார்க்கும்போது கேரனுக்கு பரிதாபமாக இருந்தது. ஒரு சாதாரண வெள்ளை டிராகன் இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமாக வளர்ந்ததை அவளது மூளையால் ஜீரணிக்க முடியவில்லை. அதனால்தான் அவன் தன் மகனே இல்லை என்று முடிவு செய்வதின் மூலம் அவள் நிம்மதி அடைகிறாள். கேரன் தனது பெரிய கண்களால் அவளை உற்று பார்த்து, சரி, நான் உன் மகன் இல்லை என்றே இருக்கட்டும், அதனால் என்ன? இப்போது நீ எதற்காக இங்கே வந்திருக்கிறாய் சாலியா என்று கேரன் மீண்டும் கேட்டான். தனது மூத்த மகனிடம் தோற்பது, அதுவும் அவன் இன்னும் ஒரு குட்டி டிராகனாக இருக்கும்போதே அவனிடம் அடி வாங்குவது என்பது ஒரு முதிர்ந்த டிராகனுக்கு மிகப்பெரிய அவமானம். தன்னால் ஒருபோதும் அவனை மிஞ்ச முடியாது என்ற கசப்பான உண்மையை செரிக்க முடியாமல் சாலியா தனக்குத்தானே ஒரு பொய்யான காரணத்தை கற்பனை செய்து கொள்கிறாள். தான் தோற்றது தன் மகனிடமில்லை, ஏதோ ஒரு மர்மமான கிறிஸ்டல் டிராகனிடம்தான் என்று நினைப்பது அவளது கர்வத்திற்கு சற்று ஆறுதலாக இருந்தது. கேரன், கொஞ்சம் யோசித்துப்பார், நமக்குள் என்ன ஒற்றுமை இருக்கிறது? நீ ஒரு வெள்ளை டிராகனே கிடையாது, பிறகு எப்படி நமக்குள் இரத்த சம்பந்தம் இருக்க முடியும் என்று சாலியா மீண்டும் மீண்டும் கூறினாள். அவளது கண்கள் கேரனின் பதிலுக்காக ஏங்கியபடி இருந்தன. எப்படியாவது அவன் ஆமாம், நான் உன் மகன் இல்லை என்று சொல்லிவிடமாட்டானா என்ற எதிர்பார்ப்பு அவளிடம் தெரிந்தது. கேரன் அமைதியாக தனது தலையை அசைத்துவிட்டு நிதானமாக கூறினான், சரி, நீ அப்படித்தான் நினைக்க வேண்டுமென்றால் நினைத்துக்கொள். நமக்குள் இரத்த சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய்வதில் எனக்கு எந்த ஆர்வமும் இல்லை. அது நம் இருவருக்கும் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை.
கேரனை பொறுத்தவரை அவளது எண்ணங்கள் அவனுக்கு பொருட்டல்ல. அவனது முதிர்ந்த ஆன்மாவும் டிராகன்களின் இயல்பான குளிர்ந்த சுபாவமும் அவற்றுக்கிடையே ஒரு ஆழ்ந்த பாசப்பிணைப்பை உருவாக்கவில்லை. கேரன் அவளை தனது தாயாகவோ அல்லது உறவினராகவோ பார்க்காமல் ஒரு சக டிராகனாகவே பார்த்தான். சரி சாலியா, இந்த வீண் விவாதங்களை நிறுத்துவோம். நீ இவ்வளவு தூரம் வந்ததின் உண்மையான நோக்கம் என்ன? வெறும் உறவு முறை பற்றி பேச நீ வந்திருக்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும் என்று கேரன் தனது அதிகார குரலில் கேட்டான். சாலியாவின் முகம் சட்டென்று மாறியது. அவளது கண்களில் இருந்த அந்த தற்காலிக உற்சாகம் மறைந்து ஒருவிதமான தீவிர பதற்றம் தொற்றிக்கொண்டது. அவள் மெதுவான குரலில் சொல்லத் தொடங்கினாள். தெற்கிலிருந்து வரும் அந்த மனிதர்களை பற்றிய கதைகளை நீயும் கேட்டிருப்பாய். ஆனால் அது மட்டும் பிரச்சனை இல்லை கேரன். ஆர்க்டிக் பனிப்பகுதியின் ஆழமான பகுதியில் ஏதோ ஒன்று விழித்துக் கொண்டிருக்கிறது. அதன் நிழல் இப்போது எனது எல்லை வரை பரவத் தொடங்கிவிட்டது. தனது மகனை பராமரிக்காமல் விரட்டியடித்த அந்த பழைய கசப்பான நினைவுகளும் வெள்ளை டிராகன்களுக்கே உரிய குளிர்ந்த சுபாவமும் கேரனுக்கு அவள் மீது எந்த பாசத்தையும் வரவழைக்கவில்லை. அதே சமயம் கேரன் தனது கதையை நம்புகிறானா இல்லையா என்பதை பற்றி சாலியா கவலைப்படவில்லை. தான் தோற்றது தன் மகனிடமில்லை என்ற எண்ணமே அவளுக்கு பெரும் நிம்மதியை தந்தது. அவளது உடல் இப்போது மிகவும் தளர்வாகவும் பாரம் குறைந்ததாகவும் காணப்பட்டது. நீயும் நான் சொன்ன உண்மையை உணர்ந்து புண்டாய் என்று தெரிகிறது என்று சாலியா உற்சாகமாக கூறினாள். பிறகு ஒரு யோசனையுடன் தொடர்ந்தாள். உனது உண்மையான பின்னணியை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த சபிக்கப்பட்ட கிறிஸ்டல் டிராகனிடமே கேள். அவள் உன்னை எங்கே திருடினாள் என்று அவளுக்கு தெரியும். ஒருவேளை நீ ஒரு வெள்ளி டிராகனின் வாரிசாக கூட இருக்கலாம். அவள் வெறுப்புடன் மூச்சை பிசுபிசுக்க விட்டு, முட்டை திருடும் அந்த கிறிஸ்டல் டிராகன் ஒட்டுமொத்த டிராகன் இனத்திற்கே அவமானம். அவளை இந்த இனத்திலிருந்தே வெளியேற்ற வேண்டும் என்றாள். வெள்ளை டிராகன்கள் தான் டிராகன் இனத்தின் இழிவு என்று மற்றவர்கள் பேசுவதை பொருட்படுத்தாமல் அவள் மற்றொரு டிராகனை சாடுவது கேரனுக்கு வேடிக்கையாக இருந்தது. அடுத்த முறை அவளை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டுவேன். எனது முட்டையை மாற்ற அவளுக்கு எவ்வளவு தைரியம் என்று சாலியா உறுதியாக நம்பி பேசினாள். அவளது முட்டாள்தனமான பிடிவாதத்தை மாற்ற முடியாது என்று புரிந்து கொண்ட கேரன் பேச்சை மாற்ற விரும்பினான். நேரடியாக அவளது கண்களை பார்த்து, சரி சாலியா, உனது கற்பனை கதைகள் போதும், இப்போது விஷயத்திற்கு வா. இவ்வளவு தூரம் நீ வந்திருப்பது வெறும் முட்டை கதையை பேச மட்டும் இல்லை. உனக்கு என்ன வேண்டும் என்று கராராக கேட்டான். சாலியா ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தாள். பிறகு மெல்ல கூறினாள், உனது பலம் இப்போது பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கிறது கேரன், அல்லது கிறிஸ்டல் டிராகனே. உனது எல்லையில் இருக்கும் அந்த பனி ஆவிகளும் அசுரர்களும் உனக்காக போரிடுவதைக் கண்டேன். எனக்கு உனது உதவி தேவை. வடக்கு மலைத்தொடரில் ஒரு புதிய அச்சுறுத்தல் உருவாகியுள்ளது. அது எனது எல்லைக்குள் நுழைய பார்க்கிறது. உனக்கு மகிழ்ச்சி என்றால் நீ போய் வேறு யாரிடமாவது உன் கதைகளை சொல்லிக்கொள். எனக்கு இதில் துளியும் ஆர்வமில்லை. அதனால் உன் திட்டங்களைப் பற்றி என்னிடம் விவரிக்க தேவையில்லை என்று கேரன் கராராக கூறினான். ஆனால் அந்த வெள்ளை டிராகன் பெண்மணி விடுவதில்லை. தன் உதடுகளை நக்கிக் கொண்டு, கேரன், உன் உண்மையான பின்னணியை தெரிந்து கொள்ள உனக்கு ஆவலாக இல்லையா? ஒருவேளை உனக்கு ஒரு வெள்ளி டிராகன் தந்தை அல்லது தாய் இருக்கலாம் என்றாள். பொறுமை இழந்த கேரன், இத்தோடு இதை நிறுத்து, மீண்டும் ஒருமுறை இதை பற்றி பேசாதே என்று எச்சரிக்கப்படி தனது நகங்களை மெல்ல அசைத்தான். அவனது கூர்மையான நகங்கள் அந்த பனித்தரையில் ஆழமான கீறல்களை உண்டாக்கின. அவன் மிகவும் தீவிரமான குரலில், மீறினால் நான் உன்னிடம் மரியாதையாக நடந்து கொள்ள மாட்டேன். அதற்கு என்னை வருந்தச் செய்யாதே என்றான். சாலியா இப்போது இருக்கும் அதீத உற்சாகத்தில் அவளை சற்று மிரட்டவில்லை என்றால் அவள் ஓயாமல் தொந்தரவு செய்வாள் என்று கேரனுக்கு தெரிந்தது. வலிமை மிக்க கேரனுக்கு முன்னால் அந்த சிறிய வெள்ளை டிராகன் பெண்மணி பயத்தில் பின்வாங்கினாள். எரிச்சலுடன் முணுமுணுத்தபடி, சரி, புரிந்தது. உனக்கு உண்மையிலே ஒரு வெள்ளி டிராகன் முன்னோடி இருந்தால் உனது இந்த பண்பைக் கண்டு அவர்கள் வருத்தப்படுவார்கள். உன்னிடம் அந்த மெட்டல் டிராகன்களுக்கே உரிய கருணையோ மென்மையோ துளியும் இல்லை என்றாள். சாலியாவை மீண்டும் ஒரு முறை அடித்து துவைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கேரன் பெரும் சிரமத்துடன் கட்டுப்படுத்திக் கொண்டான். தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு கனத்த குரலில் கேட்டான், சாலியா, இந்த செய்தியை சொல்ல மட்டும்தான் நீ வந்தாயா? வேறு ஒன்றுமில்லை என்றால் நீ கிளம்பலாம். எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன. உன்னுடன் அரட்டையடிக்க எனக்கு நேரமில்லை. அவன் அந்த மேக்மா ஃபயர்பால் மந்திரத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளும் நிலைக்கு மிகவும் அருகில் இருந்தான். அவனது கவனம் சிதறுவதை அவன் விரும்பவில்லை. தனது மந்திர பயிற்சியின் மிகவும் முக்கியமான கட்டத்தில் இருந்த கேரன் அந்த வெள்ளை டிராகன் பெண்மணியுடன் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை.
அவனது பொறுமை குறைவதை உணர்ந்த சாலியா சட்டென்று விஷயத்திற்கு வந்தாள். நான் உன்னிடம் இணைந்து ஒரு வேலையை செய்ய வந்திருக்கிறேன். சில மதிப்புமிக்க பொருட்களை திருடுவதில் உனக்கு ஆர்வம் இருக்கிறதா என்று கேட்டாள். கேரன் முகத்தில் எந்த மாற்றமும் காட்டாமல், தெளிவாக சொல், உன் திட்டம் என்ன என்று கேட்டான். சாலியா ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு நிதானமாக டிராகன் மொழியில் கூறினாள். ஒரு பனி அசுரர் பழங்குடி இனம், மொத்தம் 40 உறுப்பினர்கள், அதில் பாதி முதிர்ந்த வீரர்கள், அதாவது சுமார் 20 பேர். இதை கேட்ட கேரனின் புருவங்கள் சுருங்கின. உனக்கு தைரியம் அதிகம்தான், ஒரு பனி அசுரர் பழங்குடியிலேயே குறிவைக்கிறாய் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். கேரனின் பலம் அவளுக்கு இருந்திருந்தால் இந்த திட்டம் வியப்பானதாக இருந்திருக்காது. ஆனால் சாலியாவால் சில முதிர்ந்த பனி அசுரர்களை நேரடியாக எதிர்கொள்ள முடியும். பேராசையினால் பிறக்கும் தைரியம் உண்மையில் பெரியதுதான். டிராகன்களைப் போலவே அசுரர்களும் இந்த உலகில் பரவி வாழும் ஒரு வலிமையான இனம். ஒரு காலத்தில் உலகையே ஆண்ட இந்த 2 இனங்களும் தங்களுக்குள் நடந்த ஒரு மகா யுத்தத்தினால் பலவீனமடைந்துவிட்டன. இருந்தபோதிலும் இப்போதும் அசுரர்களை விட டிராகன் இனமே சற்றே வலிமையானதாக கருதப்படுகிறது. கேரன் யோசித்தான். 20 முதிர்ந்த பனி அசுரர்கள் கொண்ட ஒரு குழுவை வீழ்த்துவது என்பது சாதாரண விஷயமல்ல. ஆனால் அவர்கள் பாதுகாக்கும் அந்த பொருட்கள் என்னவாக இருக்கும்? உண்மையில் டிராகன் இனம் ஒன்றுபட்டால் இந்த உலகையே மீண்டும் ஆள முடியும். ஆனால் டிராகன் தெய்வங்களுக்கிடையேயே தீராத மோதல்கள் இருப்பதால் அவை தனித்தனியாகவே இயங்குகின்றன. அசுரர் இனத்திலும் பல வகைகள் உள்ளன. பனி அசுரர்கள், கல் அசுரர்கள், நெருப்பு அசுரர்கள், மேக அசுரர்கள், குன்று அசுரர்கள் மற்றும் புயல் அசுரர்கள் என 6 முக்கிய வகைகள் மட்டுமே உள்ளன. பனி அசுரர்களும் வெள்ளை டிராகன்களும் ஒரே மாதிரியான குளிர் பிரதேசங்களை விரும்புவதால் இவர்களுக்குள் எப்போதும் மோதல் இருந்து கொண்டே இருக்கும். வெள்ளை டிராகன்களை வேட்டையாடுவதை பனி அசுரர்கள் பெருமையாக கருதுவர். அதேபோல் பனி அசுரர்களின் தலைகளை தங்கள் கூட்டில் அலங்காரமாக வைப்பதை வெள்ளை டிராகன்கள் விரும்பும். ஒரு சாதாரண முதிர்ந்த பனி அசுரன் சுமார் 5 மீட்டர் உயரம் கொண்டவன். ஒரு முதிர்ந்த வெள்ளை டிராகனுடன் ஒப்பிடும்போது ஒரு மனிதனுக்கும் புலிக்கும் இடையில் இருக்கும் விடைபாடுதான் இது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் டிராகன்கள் பெரும்பாலும் தனித்து வாழ்பவை, அசுரர்களோ சமூகமாக கூட்டமாக வாழ்பவை. சாலியா, அவர்கள் கூட்டமாக வாழும் உயிர்கள் என்று உனக்கு தெரியும். ஒரு வெள்ளை டிராகன் ஒரு பனி அசுரனை வீழ்த்தலாம், ஆனால் 20 வீரர்களை ஒன்றே சமயத்தில் எதிர்கொள்வது சர்க்கொலைக்கு சமம் கிரானன் என்று கேரன் எச்சரித்தான். சாலியா ஒரு மர்மமான புன்னகையுடன் சொன்னாள். அவர்கள் சாதாரணமாக கூடி வாழவில்லை கிரானன், அவர்கள் எதையோ மிக தீவிரமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். நான் மறைந்திருந்து கவனிக்கும்போது அவர்கள் ஒரு பழங்கால குகை கோவிலை புதுப்பிப்பதை கண்டேன். அங்கே அவர்கள் சேமித்து வைத்திருக்கும் செல்வங்களும் மந்திர பொருட்களும் ஒரு சிறிய சாம்ராஜ்யத்தையே விலைக்கு வாங்க போதுமானது. அவளது கண்களில் தெரிந்த பேராசை கேரனுக்கு புரிந்தது. ஆனால் கேரன் எதையும் லாபமின்றி செய்ய மாட்டான். பனி அரக்கர்கள் எப்போதும் கூட்டமாகவே வாழ்வார்கள். சாலியாவை போன்ற வெள்ளை டிராகன்கள் பெரும்பாலும் தனித்தே வாழும் சுபாவம் கொண்டவை. ஆனால் சாலியா இப்போது சொல்லப்போகும் செய்தி கேரனை சிந்திக்க வைத்தது. சாலியா தனது நாவால் உதடுகளை நனைத்தபடி கண்கள் பேராசையில் மின்ன கூறினாள். நான் அந்த பனி அரக்கர்களின் எல்லைக்கு மேலே பறந்தபோது அங்கே ஒரு சிறிய வெள்ளை படிக நரம்பை கண்டேன். அது ஒரு மந்திர ரத்தின சுரங்கம். அது சிறியதாக இருந்தாலும் நமக்கு ஒரு பெரும் செல்வத்தை தேடித்தர போதுமானது. கேரன், உனக்கு ரத்தினங்கள் மீது ஆசை இல்லை என்று மட்டும் சொல்லிவிடாதே. மந்திர ரத்தின சுரங்கம் என்ற வார்த்தையை கேட்டதும் கேரனின் கண்கள் சட்டென்று பிரகாசித்தன. இரும்பு, செம்பு, தங்கம் அல்லது வெள்ளி சுரங்கங்களை விட மந்திர ரத்தினங்கள் விளையும் சுரங்கங்கள் பல மடங்கு மதிப்புடையவை. முடிவற்ற தனிம ஆற்றலும் தாதுக்களின் அபூர்வ பரிணாமமும் நீண்ட காலமும் ஒன்றிணைந்தால் மட்டுமே இத்தகைய சுரங்கங்கள் உருவாகும். ஒரு சிறிய சுரங்கத்தில் கூட சில 100 முதல் 1000 மந்திர ரத்தினங்கள் வரை கிடைக்க வாய்ப்புண்டு. சாலியா தனது திட்டத்தை தொடர்ந்தாள். எனக்கு தெரியும், அருகில் இன்னும் 2 வெள்ளை டிராகன்கள் இருக்கின்றன. நாம் அவர்களை அழைத்து ஒரு சிறிய டிராகன் கூட்டணியை உருவாக்கி அந்த பனி அரக்கர் பழங்குடியை தாக்கினால் உண்மையான டிராகன்களின் வலிமை என்னவென்று அவர்களுக்கு காட்டலாம். கேரன் ஒரு நிமிடம் யோசித்தான். மந்திர ரத்தினங்கள் அவனது மந்திர பயிற்சிக்கும் எதிர்கால தேவைகளுக்கும் மிக அத்தியாவசியமானவை. ஆனால் வேறு 2 டிராகன்களை கூட்டு சேர்ப்பது லாபத்தை பிரிப்பதில் சிக்கலை உண்டாக்கும். 20 மீட்டர் நீளமுள்ள தனது தற்போதைய பலத்தை கொண்டு தானே அந்த பழங்குடியை ஒற்றையாளாக எதிர்கொள்ள முடியுமா என்று அவன் கணக்கிட்டான். அந்த கிறிஸ்டல் டிராகனையும் நாம் ஏன் அழைக்கக்கூடாது? அவளுக்கும் பனி அரக்கர்களைக் கண்டால் ஆகாது. 5 உண்மையான டிராகன்கள் ஒன்று சேர்ந்தால் அந்த அரக்கர்கள் நம்மை எதிர்த்ததற்காக நிச்சயம் வருத்தப்படுவார்கள்.
என்று சாலியா உற்சாகமாக பேசினாள். அரக்கர்களும் டிராகன்களும் பரம்பரை எதிரிகள் என்றாலும் எண்ணிக்கையில் அதிகமிருந்தால் டிராகன்களின் கை ஓங்கும் என்பது அவளது கணக்கு. கேரன் உடனடியாக பதில் சொல்லவில்லை. அவன் அவளை உற்று பார்த்து, என்னைத் தவிர மற்ற டிராகன்களிடம் ஏற்கனவே பேசிவிட்டாயா என்று கேட்டான். சாலியா தனது வாளை சங்கடமாக ஆட்டியபடி மெதுவான குரலில், இன்னும் இல்லை, முதலில் உன்னிடம்தான் வந்தேன். நீ ஒப்புக்கொண்டால் உனது பலத்தை பார்த்து மற்ற டிராகன்களும் எளிதில் முன்வருவார்கள் என்று நினைத்தேன் என்றாள். கேரன் நெருப்பு மந்திரத்தை பயன்படுத்துவது சாலியாவின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. பனி அரக்கர்களுக்கு பனிமூச்சு அல்லது குளிர் சார்ந்த மந்திரங்களால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. அவர்களின் தோல் பனிக்கு எதிராக அசுர தடுப்பாற்றல் கொண்டது. ஆனால் அவர்களுக்கு நெருப்பு என்றால் சிம்ம சொப்பனம். கேரனின் மேக்மா ஃபயர்பால் மற்றும் நெருப்பு மந்திரங்கள் அவர்களை சுலபமாக சாம்பலாக்கிவிடும். கேரனின் இப்போதைய 20 மீட்டர் பிரம்மாண்ட உருவத்தை பார்த்த பிறகு சாலியாவிற்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது. மற்ற டிராகன்கள் இல்லை என்றாலும் கூட கேரன் ஒருவனே அந்த பழங்குடியினருக்கு பெருமழிவை தர போதுமானவர். கேரன் அமைதியாக சிந்தித்தான். மற்ற டிராகன்களை அழைத்தால் புதையலை பங்கிடுவதில் சிக்கல் வரும். தனது அசுரர்களுக்கும் பனி ஆவிகளுக்கும் இப்போதுதான் உருமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் விழித்தெழ சில காலமாகும். மற்றவர்களை அழைக்கத் தேவையில்லை என்று கேரன் திடீரென்று கூறினான். அவனது குரல் உறுதியாக இருந்தது. அந்த சுரங்கம் எனக்கு வேண்டும், ஆனால் இலாபப்பை 5 பங்குகளாக பிரிக்க எனக்கு விருப்பமில்லை. சாலியா, நீயும் நானும் மட்டுமே செல்வோம். ஒருவேளை உனக்கு தைரியமில்லை என்றால் அந்த சுரங்கம் இருக்கும் இடத்தை சொல், நானே பார்த்துக் கொள்கிறேன். கேரன் செயல்படத் தொடங்கினால் அந்த பனி அரக்கர் பழங்குடியை எளிதில் வீழ்த்திவிடலாம் என்று சாலியாவிற்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவளது எதிர்பார்ப்புக்கு மாறாக கேரன் மெதுவாக தனது தலையை அசைத்து, இதில் நான் தலையிடப் போவதில்லை என்று கூறினான். சாலியா திகைத்துப் போனாள். அடுத்த கணம் ஆத்திரமடைந்த அவள், ஏன்? அது ஒரு சுரங்கம் கேரன். அந்த பனி அரக்கர்கள் அந்த மந்திர ரத்தினங்களை அனுபவிப்பதை உன்னால் சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியுமா? உனக்கு அதன் மீது ஆசையே இல்லை என்பதை என்னால் நம்ப முடியாது என்று கத்தினாள். கேரன் சிறு புன்னகையுடன், நீ சொல்வது சரிதான், அந்த சுரங்கத்தை விட்டுக் கொடுக்கும் எண்ணம் எனக்கு இல்லை என்றான். இதை கேட்டதும் சாலியா மகிழ்ச்சியடைந்தாள். உன் முடிவை மாற்றிக்கொண்டாயா? நீ இணைந்தால் நிச்சயம் அதை தட்டிப் பறிக்கலாம் என்று ஆவலுடன் கேட்டாள். ஆனால் கேரன் அமைதியாக, இல்லை, நான் மற்ற டிராகன்களுடன் புதையலை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. நானே தனியாக இதை கையாளப் போகிறேன் என்று கூறினான். சாலியா ஒரு கணம் உறைந்து போனாள். பிறகு கேலி நிறைந்த சிரிப்பை வெளிவிட்டாள். அவளுக்கு கேரனின் தற்போதைய 20 மீட்டர் உருவத்தை பார்த்து அவன் வலிமையானவன் என்று தெரியும். ஆனால் அவனது உண்மையான சக்தியான காலத்தை கையாளும் திறனை பற்றி அவளுக்கு தெரியாது. தனியாகவா? கேரன், உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? அவர்கள் 20 முதிர்ந்த வீரர்கள். நீ எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அவர்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு உன் தோலை உரித்து விடுவார்கள் என்று ஏளனமாக சொன்னாள். கேரன் அவளது பேச்சை பொருட்படுத்தவில்லை. அவனது கண்கள் ஏற்கனவே அந்த இரத்தின சுரங்கத்தின் மீது நிலைத்திருந்தன. சாலியா, நீ எனக்கு அந்த இடத்தை காட்டினால் போதும். உனக்கு ஒரு சிறு பகுதியை தருகிறேன். மற்றபடி அந்த போர் என்னுடையது என்று அவன் இறகுகளை விரித்து கம்பீரமாக கூறினான். தனியாக கையாளப் போகிறாயா? இது பகற்கனவு. உன் உருவம் வேண்டுமானால் வளர்ந்திருக்கலாம், ஆனால் உனது புத்தி இன்னும் முட்டாள் குட்டி டிராகனைப் போலத்தான் இருக்கிறது. பனி அரக்கர்கள் ஒன்றும் சாதாரணமானவர்கள் அல்ல. 20 முதிர்ந்த அரக்கர்களை நீ ஒற்றையாளாக பகைப்பது தற்கொலைக்குச் சமம் என்று சாலியா தொடர்ந்து ஏளனம் செய்தாள். அவளது இகழ்ச்சியான பேச்சை கேட்டு கேரன் சினம் கொள்ளவில்லை. அவளது சுபாவமே இதுதான் என்பதை அவன் அறிவான். உனது எண்ணம் எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு என் மேல் முழு நம்பிக்கை இருக்கிறது என்று அவன் நிதானமாக பதிலளித்தான். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு அவன் சாலியாவை பார்த்து, இந்த தகவலை கொண்டு வந்ததற்காக உனக்கு நன்றி. நான் இதில் வெற்றி பெற்ற பிறகு சுரங்கத்தில் எஞ்சியிருக்கும் உடைந்த மற்றும் தரம் குறைந்த சில இரத்தின துண்டுகளை உனக்கு பரிசாக தருகிறேன் என்று கூறினான். மந்திர இரத்தினங்களை சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்கும்போது சில துண்டுகள் சிதறுவது இயல்பு. அவை முழுமையான இரத்தினங்களைப் போல ஆற்றலை ஈர்க்காது என்றாலும் அவற்றுக்கும் சந்தையில் மதிப்புண்டு. யாரிடமும் எதையும் இலவசமாக பெற விரும்பாத கேரன் சாலியாவின் தகவல் வழங்கிய சேவைக்காக இந்த வெகுமதியை அறிவித்தான். சாலியா இதை கேட்டு இன்னும் எரிச்சல் அடைந்தாள். எனக்கு மிச்சம் மீதி துண்டுகள்தானா? நான் ஒரு முழு பங்கை கேட்கிறேன் கேரன். நீ தோற்றுப்போய் அவர்கள் கையில் சிக்கும்போது என்னை உதவிக்கு அழைக்காதே என்று முணுமுணுத்தாள். இருப்பினும் கேரனின் அசுர பலத்தையும் அவனது உறுதியையும் பார்த்தபோது அவளுக்குள் ஒரு சிறு சந்தேகம் எழுந்தது. ஒருவேளை இவன் உண்மையிலேயே அவர்களை வீழ்த்திவிட்டால்
அந்த சிறு துண்டுகள் கூட ஒரு பெரிய செல்வமாக இருக்கக்கூடும். அந்த பனி அரக்கர் பழங்குடியில் குறைந்தது 400 ஆண்டுகள் பழமையான ஒரு முதிய அரக்கன் இருக்கிறான். அவனுடன் பல முதிர்ந்த வீரர்களும் இருக்கிறார்கள். நீ எல்லாவற்றையும் தனியாக எடுத்துக்கொள்ள நினைத்தால் அது உனக்கே ஆபத்தாக முடியும் என்று சாலியா எச்சரித்தாள். அவள் மீண்டும் ஒருமுறை கேரனை வற்புறுத்தினாள். நன்றாக யோசி, நீ எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அவர்களை ஒற்றையாளாக சமாளிக்க முடியாது. கேரன் தனது உறுதியான முடிவிலிருந்து மாறவில்லை. அவன் தலையை அசைத்தபடி மறுத்த பேசினான். நான் போதுமான அளவு யோசித்துவிட்டேன், இனிமேல் இதில் யோசிக்க எதுவுமில்லை என்றான். அவன் லேசாக சிரித்துக்கொண்டே தொடர்ந்தான். உண்மையில் நீதான் இதை யோசிக்க வேண்டும். அங்கே ஒரு முதிய அரக்கன் இருக்கும் பட்சத்தில் என்னை இல்லாமல் நீங்கள் சில டிராகன்கள் ஒன்று சேர்ந்தாலும் அவர்களை வீழ்த்த முடியாது. டிராகன்களைப் போலவே அரக்கர்களுக்கும் ஆயுட்காலம் உண்டு. ஆனால் அவர்கள் வயதாக பலவீனமடைவதில்லை. மாறாக அவர்களது அறிவும் உடல் வலிமையும் காலப்போக்கில் இன்னும் கூடிக்கொண்டே போகிறது. அவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழும்போது கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு வலிமை மிக்கவர்களாக மாறுகிறார்கள். பழங்கால அரக்கர்களும் பழங்கால டிராகன்களும் இந்த நிலப்பரப்பின் மிக வலிமையான உயிரினங்களாக கருதப்படுகின்றன. சாலியாவுக்கு இப்போதுதான் கேரன் சொன்னதின் வீச்சு புரிந்தது. ஒருவேளை கேரன் சொன்னது போல இவனில்லாமல் மற்ற சாதாரண டிராகன்களால் அந்த முதிய அரக்கனை தோற்கடிக்க முடியாமல் போகலாம். சரி, இப்போது எனக்கு அந்த இடத்தை மட்டும் காட்டு, மற்றவற்றை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று கேரன் கட்டளையிட்டான். பழங்கால அரக்கர்களும் டிராகன்களும் தெய்வங்களையே எதிர்க்கும் வல்லமை கொண்டவர்கள். ஆனால் அத்தகைய நிலையை அடைவது அத்தனை எளிதல்ல. நோவா கண்டத்தில் அப்படிப்பட்ட அபூர்வ உயிரினங்கள் இருக்கின்றனவா என்பது யாருக்கும் தெரியாது. கேரனின் உறுதியான பேச்சை கேட்ட பிறகு சாலியாவால் மேற்கொண்டு விவாதிக்க முடியவில்லை. தான் வந்த நோக்கம் நிறைவேறாத ஆத்திரத்தில் அவள் தரையை ஓங்கி மிதித்தபடி குகையை விட்டு வெளியே நடக்கத் தொடங்கினாள். அவள் சீக்கிரம் கிளம்பினால் சரி என்று கேரன் நினைத்து கொண்டிருந்த போது கூட்டின் விளிம்பில் நின்ற அவள் திடீரென திரும்பி அவனை ஒரு விசித்திரமான பார்வையால் நோக்கினாள். கேரன், உனக்கு பொதுவாக என்ன மாதிரியான உணவுகள் பிடிக்கும் என்று அவள் கேட்ட கேள்வி கேரனை ஒரு நிமிடம் திகைக்க வைத்தது. இந்த கேள்வி எதற்கு என்று அவனுக்கு புரியவில்லை. இருந்தாலும் இதில் ரகசியம் காக்க எதுவுமில்லை. ஆர்க்டிக் காட்டுக்கரடி, பனிக்கவச பாம்பு மற்றும் இரத்த கிரீடம் காட்டு எருது மூட்டை என்று கேரன் பதிலளித்தான். இவை அனைத்தும் ஆர்க்டிக் பகுதியில் வாழும் மிகவும் வலிமையான மற்றும் உயர்தரமான மந்திர ஆற்றல் கொண்ட உயிரினங்கள். இவற்றை வேட்டையாடுவது சாதாரணமான காரியமல்ல. பொதுவாக கேரன் தனது வேட்டையை தானே கவனித்துக் கொள்வான். எப்போதாவது அவனது பனிப்புலிகள் அவனுக்கு உதவி செய்யும். சாலியா அவன் சொன்ன பெயர்களை கேட்டதும் எவ்வித பதிலும் சொல்லாமல் தனது அழகிய சிறகுகளை விரிப்பு பனிப்புகத்தின் மறைவில் பறந்து சென்றாள். அவளது இந்த விசித்திரமான நடவடிக்கை கேரனுக்கு சற்று குழப்பத்தை அளித்தாலும் அவன் மீண்டும் தனது மந்திர கலையில் கவனம் செலுத்தினான். மந்திர ஆற்றல் மிக்க உயிரினங்களின் மாமிசம் சுவையாக இருப்பது மட்டுமன்றி உடலில் ஆற்றலை அதிகரிக்கவும் உதவும். இதை ஏன் கேட்கிறாய் என்று கேரன் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் சாலியா தனது அழகிய சிறகுகளை விரித்து பனி மூட்டத்திற்குள் மறைந்தாள். அவளது கணிக்க முடியாத குணம் கேரனுக்கு பழகி போயிருந்தது. அதனால் அதை பற்றி அதிகம் யோசிக்காமல் அவன் மீண்டும் தனது மந்திர பயிற்சியில் மூழ்கினான். பனி அரக்கர்களின் சுரங்கமெங்கும் ஓடிவிடப் போவதில்லை. எனவே கிளம்பும் முன்னர் அந்த 5ஆம் நிலை நெருப்பு மந்திரத்தை முழுமையாக கற்றுமுடிப்பதே புத்திசாலித்தனம் என்று அவன் முடிவு செய்தான். கேரன் தனது கண்களை மூடி மனதையே ஒரு எழுத்துக்குழாக மாற்றி தனது சிந்தனையில் அந்த மேக்மா ஃபயர்பால் மந்திரத்தின் வரைபடத்தை செதுக்கத் தொடங்கினான். இந்த 5ஆம் நிலை மந்திரம் 4ஆம் நிலை மந்திரத்தை விட 2 மடங்கு சிக்கலானது. அதன் ஒவ்வொரு வளைவும் ஆற்றல் புள்ளிகளும் மிக துல்லியமாக அமைய வேண்டும். ஒரு சிறு தவறு நடந்தால் கூட மந்திரம் சிதைந்துவிடும். 3 நாட்களாக தொடர்ந்து மேற்கொண்ட விடாமுயற்சிக்கு பிறகு கேரன் அந்த மந்திரத்தை செதுக்குவதில் பெரும் தேர்ச்சி பெற்றான். வெள்ளை டிராகன் பெண்மணியின் குறுக்கீட்டால் ஏற்பட்ட சிறு தொய்வை தாண்டி இறுதித் தடையையும் அவன் வெற்றிகரமாக கடந்தான். அவனது மனத்திரையில் அந்த 5ஆம் நிலை நெருப்பு பந்து மந்திரத்தின் வரைபடம் இப்போது மிக துல்லியமாகவும் உயிரோட்டமாகவும் செதுக்கப்பட்டிருந்தது. கேரன் மெதுவாக மூச்சை வெளிவிட்டு தன் கண்களை திறந்தான். அவனது முகத்தில் ஒரு சிறு புன்னகை அழும்பியது. ஒரு 5ஆம் நிலை மந்திரத்தை வெறும் 3 நாட்களில் கற்று முடிப்பது என்பது அசாத்தியமான வேகம். உண்மையில் கேரனிடம் போதிய மந்திர நூல்கள் இல்லை. மோர்டன் குறிப்புகள் மிகவும் கடினமானவை மற்றும் அதில் பயன்படுத்தப்பட்டிருந்த கலைச்சொற்கள் அனுபவம் வாய்ந்த மந்திரவாதிகளுக்கே சவாலானவை. ஒரு குருவின் வழிகாட்டுதலின்றி வெறும் குறிப்புகளை வைத்தே கேரனால் இதை கற்க முடிந்தது என்றால் அதற்கு அவனது கால டிராகன் வம்சாவளிக்கே உரிய அபூர்வ ஞானமே காரணம்.
லூனா தனது நண்பனின் வாரிசான ஆமோஸிற்காக ஒரு டிராகன் சோல் கல்லை தியாகம் செய்து இந்த குறிப்புகளை பெற்றுத்தந்தாள். ஆனால் ஆமோஸ் போன்ற ஒரு சாதாரண டிராகனால் ஒரு குருவின் துணையின்றி இந்த மோட்டன் குறிப்புகளை புரிந்து கொள்வது மிக கடினம். லூனாவின் முயற்சி வீணாக போயிருக்கலாம், ஆனால் அது இப்போது கேரனுக்கு ஒரு பெரும் பொக்கிஷமாக மாறியது. அடுத்ததாக இடிமின்னல் புயல் தண்டர்ஸ்டார்ம் ஸ்பெல் மந்திரத்தை கற்க கேரன் முடிவு செய்தான். முன்பு அந்த 2 தலை அரக்கன் டூ ஹெட்டட் ஓகர் 100 மீட்டர் சுற்றளவுக்கு கரிய மேகங்களை வரவழைத்து மின்னலையும் இழியையும் இறக்கிய அந்த காட்சி கேரனின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. மந்திரக்கலையின் பிரம்மாண்டத்திற்கு அது ஒரு சிறந்த உதாரணம். பொதுவாக இன்கான்டேஷன் பிரிவை சேர்ந்த இந்த புயல் வரவழைக்கும் மந்திரம் எனர்ஜி ஷேப்பிங் பிரிவை சேர்ந்த நெருப்பு பந்து மந்திரத்தை விட எளிதானது. ஆனால் கேரன் கையில் இருப்பது சாதாரண குறிப்புகள் அல்ல, அவை மோர்டனின் விசேஷமான குறிப்புகள். மோர்டன் உருவாக்கிய அந்த லாவா ஃபயர்பால் மந்திரம் சாதாரண 5ஆம் நிலை மந்திரங்களை விட மிகச் சிக்கலானது. அதில் ஆற்றலை உச்சக்கட்டத்திற்கு கொண்டு செல்ல ஏராளமான கூடுதல் குறியீடுகள் ரூன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருந்தன. இந்த 2 மந்திர பிரிவுகளும் வெவ்வேறு மொழிகளை போன்றது. எனவே மிகவும் சிக்கலான நெருப்பு மந்திரத்தை கற்றிருந்தாலும் கேரனுக்கு இந்த புயல் மந்திரத்தின் அடிப்படைகளை புரிந்து கொள்வது ஆரம்பத்தில் சவாலாகவே இருந்தது. இருப்பினும் கேரன் ஒரு நித்திய டிராகன். அவனிடம் பொறுமைக்கும் நேரத்திற்கும் பஞ்சமில்லை. மற்ற மந்திரவாதிகளை விட அவனது கற்கும் திறன் பல மடங்கு அதிகம். இருண்ட இரவின் கீழ் தனது முழு கவனத்தையும் ஒருமுகப்படுத்தி கேரன் அந்த புதிய மந்திர வரைபடத்தை செதுக்கினான். ஒரு நாள் மிக வேகமாக உருண்டோடியது. அந்த புயல் மந்திரத்தின் 80%த்திற்கும் அதிகமான பகுதியை அவன் ஏற்கனவே தனது மனதில் செதுக்கி முடித்திருந்தான். இன்னும் சில மணி நேர உழைத்து இருந்தால் வானத்தை அதிர வைக்கும் அந்த மின்னலாற்றல் அவனது வசமாகும். புயல் மந்திரத்தின் வரைபடம் கிட்டத்தட்ட முழுமையடையும் தருவாயில் இருந்தது. சிக்கலான லாவா ஃபயர்பால் மந்திரத்தோடு ஒப்பிடும்போது இது கேரனுக்கு மிகவும் எளிதாகவே தோன்றியது. வெற்றி மிக அருகில் இருந்த அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு நீண்ட ஓலம் விண்ணை பிளந்தது. அது பனிப்புயலின் சீற்றத்தை போன்ற ஒரு வினோதமான சத்தம். அது ஒரு பனி ஓநாயின் ஊளை. கேரன் தனது தலையை உயர்த்தி பார்த்தான். அவனது எல்லைக்குள் அவனது ஆதிக்கத்திற்கு உட்பட்ட சில உயிரினங்களின் ஆற்றலை அவனால் உணர முடிந்தது. ஆனால் அவனுக்கு ஒரு சிறிய ஆச்சரியம் காத்திருந்தது. வேட்டைக்கு சென்றிருந்த அவனது விசுவாசமான பனி புலிகளுடன் இன்னும் 3 பனி ஓநாய்களும் இன்னும் 2 கொடூரமான ஓநாய்களும் அந்த பனிக்கூட்டை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தன. பனி ஓநாய்கள் கேரனின் எல்லைக்கு வருவது இதுவே முதல் முறை. கேரன் ஏற்கனவே அவர்களுக்கு தனது எல்லையின் இருப்பிடத்தை சொல்லியிருந்தாலும் அவர்களை தேடி வருமாறு கட்டளையிடவில்லை. அவர்கள் தாங்களாகவே இப்போது அவனை தேடி வந்திருக்கிறார்கள். கேரன் தனது சற்றே விரைத்து போன உடலை ஒருமுறை சிலிர்த்து கொண்டு தனது கூட்டில் வெளியே ஒரு எட்டை எடுத்து வைத்தான். மெதுவாக தரையிறங்கிய அவனது பிரம்மாண்ட கால்கள் மென்மையான பனியில் புதைந்தன. சமீபத்தில் பெய்திருந்த மெல்லிய பனிப்பொழிவு நிலவு ஒளியில் மரகதக் கல்லை போல மின்னிக் கொண்டிருந்தது. அந்த பனிப்புலிகளும் ஓநாய்களும் ஏதோ ஒரு முக்கியமான செய்தியுடனோ அல்லது கேரனுக்கு வேண்டிய ஏதோ ஒரு பொருளுடனோ வந்திருப்பது போல தெரிந்தது. பனி ஓநாய்கள் ஒரு பெரிய வேட்டையாடப்பட்ட இரையை இழுத்து கொண்டு வந்தன. அவற்றின் தலைவன் கேரனின் முன்னால் தனது தலையை தாழ்த்தி பொதுவான மொழியில் பணிவுடன் பேசியது. ஓநாய் இதய குலம் இந்த இரையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமை கொள்கிறது. கேரன் அந்த இரைகளை கவனித்தான். அவை சாதாரணமானவை அல்ல. கேரனின் விருப்பத்திற்கேற்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிக மந்திர ஆற்றல் கொண்ட வலிமையான உயிரினங்கள். அருகில் நின்றிருந்த பனிப்புலி ஒரு ஓநாயின் மீது தனது பாதத்தை வைத்து வேடிக்கையாக பார்த்தது. அந்த ஓநாய் பயத்தில் உறைந்து நின்றது. இப்போது அந்த பனிப்புலி 12 மீட்டர் நீளத்துடன் கேரன் வளர்வதற்கு முன்பு இருந்ததை விட பெரிய உருவத்துடன் மிகவும் கம்பீரமாக காணப்பட்டது. வெறும் 6 மீட்டர் நீளம் கொண்ட அந்த ஓநாய்கள் பிரம்மாண்டமான பனிப்புலியின் முன்னான் சிறு பொம்மைகள் போல தெரிந்தன. கேரனிடம் இப்போது ஓநாய்கள் இருந்தாலும் அவனது முதன்மையான மற்றும் வலிமையான படைவீரன் அந்த பனிப்புலிதான். பனிப்புலியும் கேரனுக்காக ஒரு சிறப்பான இரையை கொண்டு வந்திருந்தது. அது ஒரு பெரிய ஷுரா முதலை. அதன் தலையும் உடலும் இணைக்கும் முதுகெலும்பு உடைக்கப்பட்டிருந்தது. அது இன்னும் சாகவில்லை, ஆனால் அசைய முடியாமல் கிடந்தது. கேரன் தனது வலிமையான அந்த பனிப்புலியை மெச்சும் விதமாக பார்த்தான்.
அதன் வேட்டை திறமை முன்னைவிட அதிகரித்திருந்தது. சாலியா கேட்ட அதே வகை உணவுகளை இவை தேடி வந்திருப்பது ஒரு தற்செயலான நிகழ்வா அல்லது கேரன் தனது பலத்தை நிலைநாட்டப் போகிற ஒரு விருந்தின் தொடக்கமா? கேரன் தனது மிகவும் விசுவாசமான சீடர்களை உற்று நோக்கினான். அவர்களின் உடலில் இருந்த காயங்கள் அவனது கவனத்தை தவித்தன. இங்கு வரும் வழியில் என்ன நடந்தது? உங்கள் அனைவரின் உடலிலும் ஒரே மாதிரியான காயங்கள் இருக்கிறவே என்று அவன் அதிகாரமான குரலில் கேட்டான். பனி ஓநாய்கள், கொடூர ஓநாய்கள் மற்றும் அந்த வலிமையான பனிப்புலி என அனைவரின் உடலிலும் காயங்கள் இருந்தன. அவை பெரும்பாலும் கடும் குளிர்ச்சியால் ஏற்பட்ட தழும்புகள், ஃப்ராஸ்ட் பைட் மற்றும் ஆழமான கிழுப்புகள். ஏதோ ஒரு பொதுவான எதிரி இவர்களை தாக்கியிருப்பது கேரனுக்கு தெளிவாக புரிந்தது. பனி ஓநாய் தனது தலையை தாழ்த்தி பதில் சொன்னது. எங்கள் எஜமானரே, நாங்கள் உங்கள் எல்லைக்குள் நுழையும்போது ஒரு கூட்டமான பனி அரக்கர்களின் வேட்டைக்குழு எங்களை வழிமறித்தது. அவர்கள் மிகவும் ஆக்ரோமமாக இருந்தார்கள். நாங்கள் கஷ்டப்பட்டுதான் இந்த இரைகளை காப்பாற்றிக் கொண்டு தப்பி வந்தோம். அவர்கள் உங்கள் எல்லையின் விளிம்பிலேயே முகாமிட்டிருக்கிறார்கள். கேரனின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. தனது ஆட்களை தாக்கியது மட்டுமல்ல, தனது எல்லையிலேயே அவர்கள் ஊடுருவியது அவனது ஆதிக்கத்திற்கு விடப்பட்ட சவால்.